بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي يسر ولا تعسر وتمم بالخير. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحسن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இடிசி நிறுவனத்துக்கூடாக வாராந்தம் காப்போத்த சாதாரண தர பரீட்சையில் அரபு இலக்கியம் பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்காக தொடர்ச்சியாக நடாத்தப்பட்டு வந்த வகுப்பானது பெருநாள் நோன்பு பெருநாளை முன்னிட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் விடுமுறை வழங்கப்பட்டது. அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் வழமை போன்று எங்களுடைய வகுப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெறும் என்பதை அறிய தருகின்றோம். அந்த வகையில் 2024ஆம் ஆண்டு எக்ஸாம் எழுத இருக்கின்ற மாணவர்களுக்கு வழமையாக செவ்வாய்க்கிழமை 7 மணி தொடக்கம் வகுப்புகள் இடம்பெற்று வருகின்றன. தொடர்ச்சியாக அதே நேரத்தில் வகுப்புகள் இடம்பெறும். அதே நேரம் 2025ஆம் ஆண்டு எக்ஸாம் எழுத இருக்கின்ற மாணவர்கள், தரம் 10க்கு வந்திருக்கின்ற மாணவர்கள், அவர்களுக்கான வகுப்புகள் இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமைகளில் தொடர்ச்சியாக இடம்பெறும். 2023ஆம் ஆண்டு மாணவர்கள் எக்ஸாம் எழுதும் வரையில இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக சனிக்கிழமைகளில் உங்களோட வகுப்புகள் இடம்பெறும் என்பதையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். அதே நேரம் 2023ஆம் ஆண்டு எக்ஸாம் எழுத இருக்க மாணவர்கள் இன்னும் சொற்பகாலம் தான் இருக்கின்றது. அதாவது இன்னும் 20 நாட்கள் அளவில் தான் இருக்கின்றன. எனவே அவர்களுக்கான வகுப்புகள் வெள்ளிக்கிழமைகளில் இடம்பெறும். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்னும் சில வகுப்புகளை மேலதிகமான சில வகுப்புகளுக்கு ஊடாக அவர்களுக்கு தேவையான இன்னும் சில விடயங்களை கற்றுக் கொடுக்கலாம் என்று யோசித்திருக்கிறோம். அதே போல் அன்புள்ள மாணவர்களே, அரபு மொழி பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு வழமையாக புதன்கிழமைகளில் வகுப்புகள் இடம்பெற்று வந்தன. எனவே அந்த வகுப்புகளும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக இடம்பெறும் என்பதையும் அறிய தருகின்றோம். சரி, இந்த ஒரு அறிவித்தலோட ஓகே, நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பு ஆரம்பிக்க இருக்கிறோம். இன்றைய வகுப்புல நாங்க படிக்கிறதுக்கு இருக்கிறது என்னென்றா சூறாக்கள். நாங்க ரமலான்ல எங்களுக்கு உகட வகுப்பை பொறுத்தளவில், அதாவது புதிதாக 11ஆம் ஆண்டுக்கு வந்திருக்கின்ற மாணவர்களாகிய உங்களுக்கான வகுப்புகள் 2 வகுப்புகள் 2 அல்லது 3 வகுப்புகள் இடம்பெறவில்லை என்று நான் நினைக்கிறேன். எனவே நாங்க கொஞ்சம் கூடுதலாக படிக்க வேண்டி இருக்குது 11ஆம் ஆண்டு புத்தகத்திலையும். அப்ப நாங்க அரபிலக்கிய வரலாறுல நாங்க 11ஆம் ஆண்டுக்குரிய அந்த காலகட்டங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம். அல் குர்ஆன் அருளப்பட்டதன் பின்னரான காலம், அதே போல அந்த உமையா காலத்தில் அரபி இலக்கியம் எவ்வாறு காணப்பட்டது, அப்பாசியர் காலத்தில் அரபி இலக்கியம் எவ்வாறு காணப்பட்டது, நவீன காலத்தில் அரபி இலக்கியம் எவ்வாறு காணப்பட்டது என்பதெல்லாம் நாங்க பார்த்துட்டோம். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் நாங்கள் சூறாக்களை கற்க இருக்கிறோம். அந்த வகையில தரம் 11இல் காணப்படக்கூடிய முதலாவது சூறா தான் சூரா அபஸ. சூரா அபஸ முழுமையாக அல்ல, சூரா அபஸையில் வந்திருக்கின்ற ஆரம்ப 10 வசனங்களும் தான் உங்களோட சிலபஸுக்கான பகுதி. அன்புள்ள மாணவர்களே, மாணவிகளே, நான் நேற்றைய தினம் ஒரு ஊரில் ஒரு பாடசாலைக்கு செமினாருக்காக சென்றிருந்தேன். அங்க சில மாணவிகள் இருந்தார்கள். மாணவிகள் கற்கின்ற ஒரு பாடசாலை. அங்கு நான் கேட்டேன், யாரெல்லாம் குறிப்பிட்ட இந்த சூறாக்களை
பாடமாக்கி இருக்கிறீங்கன்னு கேட்டோம். சில மாணவிகள் நாங்க பாடமாக்கின என்று சொன்னாங்க. நான் இந்த இடத்துல உங்களுக்கு வலியுறுத்தி சொல்ல விரும்புற விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்க படிக்கின்ற சூறாக்கள்ல சூரத்துல் ஃபீல்ல இருந்து சூரத்துல் நாஸ் வரங்காட்டியும் உள்ள அந்த 10 சூறாக்களும் பெரும்பாலும் உங்களுக்கு பாடமாக இருக்கின்ற, மனனமாக இருக்கின்ற சூறாக்கள். ஓகே, அந்த 10 சூறாக்களும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நீங்க தொழுகையில ஓதுறீங்க. அதே போல சின்ன வயசுல குர்ஆன் மதரசாக்கள்ல அல்லது பார்ட் டைம் மதரசாக்களுக்கு போற சந்தர்ப்பங்கள்ல நீங்க அதை பாடமாக்கி இருப்பீங்க. ஆனா இந்த 11ஆம் ஆண்டுல வந்திருக்கின்ற சூரா அபசைடா இந்த ஆரம்ப 10 வசனங்கள், சூரத்துல் முத்தஸிருடைய ஆரம்ப 10 வசனங்கள், சூரத்துல் மஆரிஜுடைய ஆரம்ப 10 வசனங்கள், அதே போல சூரத்துல் இஸ்ராவில இடையில வருகின்ற 5 வசனங்கள். இந்த மொத்தமாக கூட்டி பார்த்தா 35 வசனங்கள். இந்த 35 வசனங்கள் உண்மையிலே அழகா பாடமாக்கலாம், மனனமிடலாம். சரியா? இப்ப நான் சொல்றது ஏன்டா, இப்ப நீங்க இத பாடமாக்குறத சுமையாக எடுக்க வேணாம். ஏன்டா அல் குர்ஆன்ல இருந்து ஒரு வசனத்தை பாடமாக்குற நேரம், அதுல உள்ள இன்பம் பாடமாக்கினாக்களுக்கு மாத்திரம் தான் அது தெரிய வரும். அதே நேரம் ஒரு வசனத்தை நாங்க சாதாரணமாக ஓதினாலே எங்களுக்கு அதில் நிறைய நன்மைகள் இருக்குது. இப்ப உதாரணமாக நாங்க பிஸ்மிலோட ஆரம்பிச்சு அபச வத்தவல்லா என்று சொன்னா, அபசையில 3 எழுத்துகள் இருக்குது. ஒரு எழுத்து 10 நன்மை. அப்ப 30 நன்மைகள். வத்தவல்லா அங்க 4 எழுத்துகள் 40 நன்மை. அப்ப இந்த அபச வத்தவல்லான்னு சொன்னாலே 70 நன்மைகள் எங்களுக்கு எழுதப்படுகின்றன. இது நான் சொன்னதல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொல்லி காட்டினாங்க. அவங்க சொன்னாங்க என்ன? அலிஃப் லாம் மீம் என்பது ஓர் எழுத்து அல்ல. அலிஃப் என்பது ஓர் எழுத்து, லாம் என்பது ஓர் எழுத்து, மீம் என்பது ஓர் எழுத்து. எனவே அலிஃப் லாம் மீம் என்று யாராவது ஓதுவாராக இருந்தால் அவருக்கு 30 நன்மைகள் எழுதப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வந்திருக்குது. எனவே நீங்க ஓதுற நேரம் உங்களுக்கு இரட்டிப்பாக பல மடங்கு நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும். பாடமாக்குற நேரம் நீங்க ஒரு குறிப்பிட்ட வசனத்தை திரும்ப திரும்ப என்ன செய்வீங்க? ஓதுவீங்க, பாடமாக்குவீங்க. சரியா? ரைட். எனவே அது ஒரு விஷயம். அப்ப 1வது 6666 வசனங்கள்ல அல்லாஹு தாலாவுடைய வார்த்தைகள்ல இருந்து 35 வசனங்களை பாடமாக்குறன்றது ஒரு பெரிய விஷயம் ஒன்று அல்ல. 2வது ஒவ்வொரு வசனத்தையும் நாங்க மனனமிடுவதற்காக திரும்ப திரும்ப ஓதுகின்ற சந்தர்ப்பத்துல எங்களுக்கு நன்மைகள் அதிகமாக எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். 3வது மற்றுமொரு முக்கியமான விடயம் தான் என்னவென்றால், குறிப்பிட்ட வசனங்களை மனனமிடுவதற்காக நாங்க ஒதுக்குகின்ற நேரத்துல அல்லாஹு தாலா பரக்கத் செய்வான். அதாவது நான் உதாரணமா சொல்றேனே, நாங்க இப்ப மகரிப தொழுதுட்டு நாங்க ஓதுறதுக்காக வேண்டி குர்ஆனை திறக்கிறோம், அல்லது குர்ஆன்ல இருந்து ஒரு பகுதியை மனனமிடுவதற்காக வேண்டி குர்ஆனை திறக்கிறோம் என்று வச்சுக்கொள்ளுங்களேன். அப்ப அல்லாஹு தாலா அந்த நேரத்துல பரக்கத் செய்வான். இதன் காரணமாக எங்களுக்கு ஒரு ஒரு அரை மணித்தியாலத்துல 30 நிமிடங்கள்ல எங்களுக்கு விளங்க இருக்கின்ற ஒரு ஒரு விஷயம், அது சயின்ஸா இருக்கலாம், மெட்ஸா இருக்கலாம், ஹிஸ்டரியா இருக்கலாம், என்ன பாடமா இருந்தாலும் எங்களுக்கு அரை மணித்தியாலத்துல விளங்கக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல விளங்க வைப்பான். இது நான் வெறும் வார்த்தைகள் அல்ல, அனுபவ ரீதியாக நான் கண்ட உண்மையும் தான், என்னுடைய சக நண்பர்கள் கண்ட உண்மையை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப அல்லாஹு தாலாவுடைய வார்த்தைக்காக, அல்லாஹு தாலாவுடைய கலாமுக்காக, அவருடைய குர்ஆனுக்காக நாங்க நேரத்தை ஒதுக்குகின்ற நேரம் அல்லாஹு தாலா எகட எகட என்ன செய்றார்? எகட ஏனைய நேரங்கள்ல அல்லாஹு தாலா பரக்கத் செய்கிறார். ஆனா அன்புள்ள மாணவர்களே, நான் இப்ப ஆரம்பத்திலே சொல்லிக் கொள்றேன். நீங்க இப்பவே நீங்க இந்த சூறாக்களை படிக்கிறதோட பாடமாக்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மிச்சம் பயனுள்ளதாக இருக்கும். எக்ஸாமுக்கும் கூடத்தான் உங்களுக்கு மிச்சம் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்டா எக்ஸாம்ல உங்களுக்கு ஷூரா தெரியும். வினாத்தாள் ஒன்றில அரபு சொற்கள், அல் குர்ஆனிய சொற்களை கேட்டு பொருள் கேட்டு வாரது. உதாரணமாக இப்ப அபஸ கடுகடுத்தார், அல்லது கடுகடுத்தார் என்ற அந்த பொருளை தந்து அதற்குரிய சொல் என்ன என்று கேட்டு வாரது. அப்ப கடுகடுத்தார் என்றால் அபஸ. அப்ப நீங்க ஒவ்வொரு சொல்லுக்குமான பொருளை கண்டிப்பாக நீங்க என்ன செய்ய வேண்டி இருக்குது? பாடமாக்க வேண்டி இருக்குது. கண்டிப்பாக பாடமாக்கணும். இது உண்டு. அப்ப 4 மார்க்ஸ்.
வினாத்தாள் ஒன்றில் உங்களுக்கு 4 மார்க்ஸ் இருக்குது இல்ல. அதே நேரம் வினாத்தாள் 2ல் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. வினாத்தாள் 2ல் சூறாக்களை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய வினாக்கள்ல கடைசியாக வரக்கூடிய வினா என்னென்றா ஆரம்ப 2 வசனங்களையும் வரையறுக்குக, ஆரம்ப 5 வசனங்களையும் வரையறுக்குக என்ற ஒரு கேள்வி ஒன்று வரும். நீங்க பேப்பர் எடுத்து பார்க்கலாம். அதுல நீங்க விளக்கமாக எழுதினாலும் சரி, எழுதலாட்டியும் சரி, குறிப்பிட்ட அந்த வசனத்துக்கான மொழிபெயர்ப்பு எழுதியிருந்தாலே உங்களுக்கான புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கும். விளங்கினா அவளுக்கு உதாரணமாக இப்ப சூரா அபசைய தந்து அபசையில் ஆரம்ப 5 வசனங்களையும் வரையறுக்குன்னு சொன்னா நீங்க ஒவ்வொரு இலக்கமாக போட்டு அபசவத்தவல்லா சரியா அஞ்சாஹுல் அமா அந்த ஒவ்வொரு இலக்கமாக 1 2 3 4 5 போட்டு அதோட பொருளை நீங்க குறிப்பிட்டிருந்தால், மொழிபெயர்ப்பை குறிப்பிட்டிருந்தாலே உங்களுக்கு புள்ளிகள் பூரணமாக கிடைக்கும். எனவே உங்களுக்கு அதிகமான புள்ளிகளையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். எனவே நீங்க இப்பயிலிருந்தே பாடமாக்குங்க. சரியா? பாடமாக்குறது கூட நான் சொன்ன மாதிரி ஒரு நாளும் என்ன செய்யாது, காலங்கள் நேரங்கள் வீண் விரயம் ஆகாது. நீங்க உதாரணமாக நான் இன்னொரு சப்ஜெக்ட் பேர சொல்லல. உதாரணமாக இன்னொரு சப்ஜெக்ட்ல ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க பாடமாக்குறீங்க, மெனக்கெட்டு பாடமாக்குறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். உதாரணமாக இலங்கை படம் குறிக்கிறது வார, உலக படத்துல குறிக்கிறது வார. அதற்காக வேண்டி நீங்க எவ்வளவோ மெனக்கெட்டு பாடமாக்குறீங்க. அப்படித்தானே? ஒவ்வொரு மெட்டெல்லாம் கெட்டி அல்லது ஒவ்வொரு அந்த சில இப்ப நாங்க விஞ்ஞான பாடத்துல வார என்ன ஆவர்த்தன அட்டவணையை பாடமாக்குறதுக்காக வேண்டி ஹலோ ஹீலி என்னென்னமோ எல்லாம் சொல்லி நாங்க பாடமாக்குற மாதிரி ஒவ்வொரு பாடத்திலையும் பாடமாக்குறதுக்கு சொல்லி நீங்க ஒவ்வொரு மெட்டெல்லாம் சொல்லி 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 பாடமாக்குறீங்க. ஓகே, பிரச்சனை இல்லை, பாடமாக்க தான் வேணும், நல்ல மார்க்ஸ் இருக்க தான் வேணும், அல்ஹம்துலில்லாஹ். ஆனா நான் சொல்ல வர்றது என்னன்னா, குறிப்பிட்ட இந்த சூறாக்களை சரியா இந்த இந்த சூறாக்களை படிக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு ஆர்வம் ஆயிக்கிறீங்களோ அதே போலதான் நீங்க பாடமாக்குறதுக்கும் உங்களோட ஆர்வத்தை நீங்க கட்டாயம் வெளிப்படுத்தணும். சரியா? அது ஆக முக்கியமான ஒரு விஷயம். நான் வகுப்பட ஆரம்பத்திலேயே சொல்லிக்கொள்ள விரும்புற ஒரு விஷயம். சரியா? அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க கருத்தை நீங்க இன்றைய படிக்க போறீங்க இன்ஷா அல்லாஹ். இப்ப ஆபஸ் என்றா என்ன, வத்தவல்லாண்டா என்ன, அஞ்சாஹுல் அமா என்றால் என்னன்னு கருத்தோட படிக்க போறீங்க. அப்ப உங்களுக்கு பாடமாக்குறன்றது இன்னும் லேசாக இருக்கும். ரைட், முதலாவது வசனம் இது வருது, 2வது வசனம் இது வருது என்று உங்களுக்கு கற்பனையில வரும். ஏண்டா பொருள் தெரியும் தானே. பொருள் தெரியும் என்ற படியினால உங்களுக்கு பாடமாக்குறது ஒன்றும் சிரமமாக அமையாது. சரியா? எனவே அன்புள்ள மாணவர்களே, ஆரம்பத்திலேயே சொல்லிக் கொண்டேன், இன்ஷா அல்லாஹ் நீங்களும் பாடமாக்கணும், பாடமாக்குவீங்கன்னு நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல கேட்கிற நேரம் நான் பாடமாக்கினேன் சார் என்று சொல்ற அளவுக்கு நீங்க இருக்கணும். சரியா? ஓகேயா? ஓகே சார், இன்ஷாஅல்லாஹ். ஓகே, இன்ஷாஅல்லாஹ் خير. ஓகே இன்ஷாஅல்லாஹ் சார். ஓகே, பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். ரைட், ஓகே ரைட். இப்ப விரும்பின ஒருவர் இந்த 10 வசனங்களையும் அழகா திருத்தமா ஓதி காட்டலாம். சார் சொல்லுங்க. சார். ஓதுங்க. ரைட். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. عبس وتولى أن جاءه الأعمى وما يدريك لعله يزكى أو يذكر فتنفعه الذكرى. أما من استغنى فأنت له تصدى وما عليك ألا يزكى. ஓகே ரைட். அடுத்தது வமா அலைக அல்லா யஸக்கா. தொடர்ந்தோதுங்க. இந்த 3 வசனங்கள் இருக்குது. وأما من جاءك يسعى وهو يخشى فأنت عنه تلهى. ரைட், வெரி குட். ஓகே சரி. அப்ப மிச்ச சின்ன வசனங்களை சூரா பக்கரால வார மாதிரி பெரிய பெரிய வசனங்கள் அல்ல, மிச்ச சின்ன 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 வசனங்கள். சரி, அழகா பாடமாக்கலாம். ஓகே ரைட். ஓகே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். عبس وتولى أن جاء
الأعمى وما يدريك لعله يزكى أو يذكر فتنفعه الذكرى أما من استغنى فأنت له تصدى وما عليك ألا يزكى وأما من جاءك يسعى وهو يخشى فأنت عنه تلهى. ரைட், ஓகே, சதகல்லாஹுல் அலீம். இப்போ நாங்கள் ஒவ்வொரு வசனமாக இன்ஷா அல்லாஹ் படிப்போம். ரைட், ஓகே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸ்க்ரீன் விளங்குறா? நல்லா கிளியராக விளங்குறா? ஓகே, ரைட், ஓகே. அபஸ வதவல்லா. ரைட், நீங்கள் ஸ்கூலில் பெரும்பாலும் படிக்கிறது ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், படிச்சும் இருப்பீங்க. ரைட், ஓகே. பாருங்க, அபஸ அண்டா கடுகடுத்தார். இந்த முகம் கடுகடுக்கிற, அதாவது கோபப்படுற முகம், கோபப்படுற நேரம் முகத்துல வந்து ஒரு வகையான ஒரு மாற்றம் கொண்டு வரும் தானே, இயல்பான தோற்றத்தை விட ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றம் கொண்டு வரதானே, அதுதான் நாங்க கடுகடுக்கிறன்னு சொல்றது. அப்ப கடுகடுத்தார். ரைட், வ அண்டா கருத்து உங்களுக்கு தெரியும். மேலும் தவல்லா அண்டா கருத்து புறக்கணித்தார், பின்வாங்குற, புறக்கணிக்கிற. சரியா? அப்ப அபஸ வதவல்லா அண்டா கடுகடுத்தார், புறக்கணித்தார். கடுகடுத்தார், புறக்கணித்தார். யாரு கடுகடுத்தார் அண்ணா? யாருண்டா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கடுகடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் புறக்கணித்தார்கள். வாங்க. ஓகே, ஓகே. சார் அதான் ரைட், பாருங்களேன். ரைட், அப்ப அபஸ வதவல்லா, இதுல வதவல்லா இதுல வந்துக்கிற வாவ் வந்து தவல்லாவுக்குரிய சொல்லல்ல. இப்ப கேள்வியா கேட்டுக்கிறீங்க. இல்ல, தவல்லா என்பது புறக்கணித்தார், வ என்பது மேலும் என்ற கருத்துல வருத. தவல்லாவோடு இணைந்ததாக வரக்கூடிய ஓர் எழுத்தல்ல வாவ் என்பது. சரியா? முதலாவதாக வந்திருக்கின்ற வாவ் தவல்லாக்குரியது அல்ல. சரியா? அது மேலும் என்ற கருத்துல வாரது. அப்ப அபஸ வதவல்லா என்ற கருத்து நபி அவர்கள் கடுகடுத்தார்கள், புறக்கணித்தார்கள். ஏன், எதற்காக கடுகடுத்தார் என்றால் அன்ஜாஅஹுல் அமா. சரியா? அன்ஜாஅஹு, அன்ஜாஅஹு அவரிடம் வந்தமைக்காக. ஜாஅ வந்தான், ஜாஅ என்ற கருத்து வந்தான். ஜாஅஹு என்ற கருத்து அவரிடம் வந்தார், வந்தார் அல்லது வந்தான். சரியா? அரபு மொழியில மரியாதைக்குரிய பிரயோகம் அப்படின்னு சொல்லி இல்லை. இப்ப தமிழ் மொழியில ஆசிரியர் வந்தார், கடைசிக்கு இர்ல தான் முடிக்கணும். ரைட், அப்ப ஆசிரியர் வந்தான் என்று சொல்றது இல்லை, ஏன்னா அது மரியாதை இல்லை என்ற கருத்துல வரும். ஆனா அரபு மொழியை பொறுத்தளவில் அப்படி இல்லை. இப்ப ஜ என்ற கருத்து வந்தான் என்று சொல்ல மேலும், இடத்தை பொறுத்து வந்தார் என்று சொல்ல மேலும். ஓகே, அப்ப ஜாஅஹு என்ற கருத்து அவரிடம் வந்தார். அப்ப அன் என்ற சொல் வந்து எப்படி கருத்துல வந்திருக்குதுன்னு பாருங்க. அன்ஜாஅஹு அவரிடம் வந்தமைக்காக, அவரிடம் வந்தமைக்காக. யார் வந்தமைக்காக? அல் அமா, அல் அமா என்ற கருத்து கண் பார்வையற்றவர், ஒரு குருடர். ஓகே, கண் பார்வையற்றவரை குறிக்கிறது. அப்ப அன்ஜாஅஹுல் அமா, கண் பார்வையற்ற ஒரு மனிதர் அவரிடம் வந்தமைக்காக அவர் கடுகடுத்தார், புறக்கணித்தார். ஓகே, இந்த ஆரம்ப 2 வசனங்களையும் பார்க்க கொள்ள அவளுக்கு என்னமோ மாதிரி இருக்குது இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கடுகடுத்தாரா? ரசூலுல்லாவே ஒரு கண் பார்வையற்ற மனிதரை புறக்கணித்தாரா? ஒரு குருடரை புறக்கணித்தாரா என்ற ஒரு கேள்வி எழலாம். உண்மையிலே இந்த அருளப்பட்ட பின்னணியை பார்க்க வேண்டிய அவசியம் இங்கதான் நிக்குது. நாங்க அல் குர்ஆன்ல தர்ஜுமாக்களை மட்டும் வாசிச்சுட்டு நாங்க கருத்து சொல்லக்கூடியவங்களாக அல்லது ஒரு விளக்கத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. இந்த சந்தர்ப்பத்துல தான் எங்களுக்கு கட்டாயம் என்ன தேவை? அருளப்பட்ட பின்னணி தேவை. அருளப்பட்டமைக்கான காரணம் என்ன, பின்னணியில என்ன காரணத்துக்காக அல்லாஹு தாலா இந்த வசனங்களை இறக்கி வைத்தான் என்ற அந்த அறிவு ஆக கட்டாயம் தேவைப்படுறது இந்த சந்தர்ப்பத்துல தான். ஓகே,
அப்ப 2 வசனங்களும் விளங்கினா அபஸ வதவல்லா, நபி அவர்கள் கடுகடுத்தார்கள், புறக்கணித்தார்கள். அன்ஜாஅஹுல் அமா, அவரிடம் கண் பார்வையற்ற ஒரு மனிதர் வந்தமைக்காக. சரி, அவர வார வார வசனத்தை பாருங்க. வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா. சரியா? இப்ப வமா யுத்ரீக என்ற சொல்லுக்குரிய கருத்தை நாங்க நேரடியாக மொழிபெயர்த்தால் இப்படி வரும். உமக்கு அறிய தந்தது எது அல்லது அறிய தருவது எது என்று உகாரத்துல வாரு. இப்ப நீங்க சூரத்துல் காரியா, அல் காரியா துமல் காரியா, இந்த சூரா ஓதுற சந்தர்ப்பத்திலையும் வமா அதுராக மல் காரியா என்று ஓதுவீங்க. சரியா? சூரத்துல் ஹுமஸா பாடமானாக்கள் வமா அதுராக மல் வயலுல் லிக்குல் ஹுமஸத்துல் ஹுமஸா ஆரை வமா அதுராக மல் ஹுத்தமாண்டு வாரு. வமா அதுராக மல் ஹுத்தமா. அப்ப இந்த வமா அதுராக என்ற இந்த சொற்பிரயோகம் அல்லது வமா யுத்ரீக என்ற இந்த சொற்பிரயோகம் குர்ஆன்ல பல இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப வமா யுத்ரீக என்ற கருத்து உமக்கு அறிய தந்தது எது என்பதன் நேரடி கருத்து. அதாவது நீங்கள் எப்படி அறிவீர்கள், உங்களுக்கு எப்படி தெரியும் என்ற கருத்துல வரும். விளங்கினா அவளுக்கு? வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா. அப்ப லஅல்லஹு, லஅல்ல என்ற கருத்து சில வேளை, லஅல்லஹு என்ற கருத்து சில வேளை அவர், சில வேளைகளில் அவர். ஓகே, லஅல்லஹு சில வேளைகளில் அவர், யஸக்கா யஸக்கா என்ற கருத்து தூய்மை அடைகின்றார், பாருங்க, தூய்மை பெறுகின்றார். அப்ப எப்படி கருத்துல வரும்டா வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா, அதாவது கண் பார்வையற்ற அந்த மனிதர், உம்மிடம் வந்த கண் பார்வையற்ற அந்த மனிதர் அவர் தூய்மை அடைந்தவராக இருக்கலாம், தூய்மையானவராக இருக்கலாம் என்பதை நீங்கள் அறிவீர்களா? சரி, அல்லது இன்னொரு மாதிரி கேட்கிறதா இருந்தால், நபியே அவரை பற்றி உமக்கு என்ன தெரியும்? வமா யுத்ரீக, நபியே உமக்கு அவரை பற்றி என்ன தெரியும்? அவர் தூய்மை பெற்றவராக இருக்கலாம் அல்லவா, அவர் தூய்மையானவராக தூயவராக இருக்கலாம் என்று அல்லாஹு தாலா ரசூலுல்லாவை கண்டித்து சொல்கிறார். விளங்கினா? இப்ப ரசூலுல்லா இந்த சந்தர்ப்பத்துல கடுகடுத்ததும் புறக்கணித்ததும் பிழை என்பது அல்லாஹு தாலா சுட்டி காட்டுகிறார். வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா, உமக்கு எப்படி தெரியும், ரைட், அவர் தூய்மை பெற்றவராக இருக்கலாம் அல்லவா என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். ஓகே, அல்லது நபியே உம்மிடம் வந்த அந்த மனிதர் தூய்மை அடைந்தவராக இருக்கலாம் என்பதை நீங்கள் அறிவீர்களா என்றும் வரும். சரி, ஓகே, பாருங்கப்ப அபஸ வதவல்லா, நபி அவர்கள் கடுகடுத்தார்கள், புறக்கணித்தார்கள். ஏன், எதற்காக? அன்ஜாஅஹுல் அமா, அவரிடம் கண் பார்வையற்ற ஒரு மனிதர் வந்தமைக்காக. வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா, நபியே உமக்கு அவரை பற்றி என்ன தெரியும்? சரியா, அவர் தூய்மை பெற்றவராக இருக்கலாம், அல்லது நபியே உம்மிடம் வந்த அந்த மனிதர் தூய்மை அடைந்தவராக இருக்கலாம் என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று அல்லாஹு தாலா கேட்கிறார். அல்லது அவ் யஸக்கரு ஃபதன்ஃபஅஹு ஸிக்ரா, அவ் என்ற கருத்து அரபு மொழியில அவ் என்றா அல்லது என்ற கருத்துல வரும். வ வ வாவுக்கு ஃபத்ஹா வந்தா வ என்று வந்தால் மேலும் என்ற கருத்துல வரும். அவ் என்று வந்தால் அல்லது என்ற கருத்துல வரும். அவ் யஸக்கரு, யஸக்கரு என்ற கருத்து என்ன? உணர்வு பெறுவார். விளங்கினா? உணர்வு பெறுவார், அத உணர்ச்சி பெறுகின்றார் என்ற கருத்துல வரும். உணர்வு பெறுவார். ஃபதன்ஃபஅஹு ஸிக்ரா, நாங்க ஒரு சொல்ல பார்த்துட்டு ஃபுல்லா பார்ப்போம், இப்போ உங்களுக்கு கிளியரா விளங்கும். ஃபதன்ஃபஅஹு, அவருக்கு பயனளிக்கும். நஃபஅ, நஃபஅ என்றா பயனளித்தது, ரைட்? அப்ப தன்ஃபஅு பயனளிக்கின்றது. அப்ப ஃபதன்ஃபஅஹு, ஃபதன்ஃபஅஹு அவருக்கு பயனளிக்கும். ஃபதன்ஃபஅஹு, ஓகே, அவருக்கு பயனளிக்கும். எது பயனளிக்கும்? அஸ்ஸிக்ரா, அஸ்ஸிக்ரான கருத்து நல்லுபதேசம். அப்ப பாருங்க, அவ் யஸக்கரு ஃபதன்ஃபஅஹு அஸ்ஸிக்ரா, அல்லது அவர் உணர்வு பெறுவார், அவருக்கு நல்ல உபதேசம் பயனளிக்கும். அப்படித்தானே இருக்குது? அல்லது அவர் உணர்வு பெறுவார், அவருக்கு நல்ல உபதேசம் பயனளிக்கும். சரி, இப்ப கருத்தை பார்த்து அவளுக்கு தெளிவாக விளங்கும். பாருங்க, அல்லது அத்த அவ் அவ் அல்லது உம்மிடம் பிரகட்ல இருக்குது. என்னன்னு சொன்னா அந்த வசனம் உங்களுக்கு கிளியராக தெளிவாக விளங்க வேண்டும் என்பதற்காக மொழிபெயர்ப்பாளர் சில சொற்களை மேலதிகமாக இணைக்கின்ற போது
அந்த இடத்துல பிரக்கெட் பண்ணுவாங்க. சரியா? நாங்க குர்ஆன தர்ஜுமாவை வாசிக்கின்ற சந்தர்ப்பத்துல அந்த குர்ஆன் வசனத்துக்குரிய கருத்த மொழிபெயர்ப்ப சரியாக பிழையின்றி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மொழிபெயர்ப்பாளர் சில சொற்களை இணைத்துக் கொள்வார். அந்த சொற்களுக்கு அவர் என்ன செய்வார்? பிரக்கெட் போடுவார். விளங்கினா உங்களுக்கு? அதான் நீங்க பிரக்கெட்ல இருக்கிறதெல்லாம் அப்படித்தான் நீங்க பார்க்கணும். சரியா? இப்ப நீங்க மேலேயும் பார்த்திருப்பீங்க. நிறைய பிரக்கெட் வருது. இப்ப நபி அவர்கள் என்ற கருத்தை தரக்கூடிய அரபு சொல் இங்க இல்ல. அப்ப அபஸ் என்ற கருத்து கடுகெடுத்தார். இப்ப யாரு கடுகெடுத்தார்? நபி அவர்கள் கடுகெடுத்தார்கள். நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுகெடுத்தார்கள். அப்ப பிரக்கெட்ல நபி அவர்கள் என்ற சொல் போடப்பட்டிருக்குது. அதே போல இங்க பாருங்க, எதற்காக பிரக்கெட்ல இருக்குது. அப்ப அந்த எதற்காக என்ற சொல்லுக்கான கருத்து இங்க இல்ல. லிமாதா, ஏன், எதற்காக, அது அப்படி ஒன்று இல்லை இங்க. சரியா? அப்ப நீங்க சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அடைப்புக்குறிகள் போடப்பட்டிருக்குது. சரி, ஓகே. அப்ப நாங்க அவு யதக்கரு ஃபதன்ஃபஅஹு அஸ்ஸிக்ரா என்ற சொல்லுக்கான கருத்தை பார்ப்போம். என்ற வசனத்துக்கான கருத்து, அல்லது உம்மிடம் அறிவுரை பெற்று அல்லது உணர்வு பெற்று அறிவுரை பெற்று உங்களுடைய நல்லுபதேசம் அவருக்கு பயனளிக்கலாம் அல்லவா? லஅல்லஹு பயனளிக்கலாம். விளங்கினா? அல்லது உம்மிடம் அறிவுரை பெற்று அல்லது உம்மிடம் அவர் உணர்வு பெற்று அறிவுரை பெற்று, ரெண்டும் ஓகே தானே? உங்களுடைய நல்லுபதேசம் அத்தஜிக்ரா நல்லுபதேசம் அவருக்கு பயனளிக்கலாம் பயனளிக்கலாம். சரியா? என்பதை நீங்கள் அறிவீர்களா? அவ்வாறு இருக்க அவரை நீங்கள் ஏன் கடுகடுத்து புறக்கணித்தீர்கள்? அதாவது இங்க வந்தவர் யாரென்றா அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் என்ற சஹாபி தான் வாராரு. அவருக்கு கண் பார்வை இல்லை. சரியா? அப்ப ரசூலுல்லாவை ஒரு மாதிரி தேடிக்கொண்டு வாராரு. இஸ்லாத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், இஸ்லாத்தில் தனக்கு தெரியாத நிறைய விடயங்கள் இருக்கின்றன, அவற்றை படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோட வாராங்க. வார சந்தர்ப்பத்துல ரசூலுல்லாவோட இருக்கிறவங்க யாருன்னு சொன்னா முக்கியமான குறைஷி தலைவர்கள் இருக்கிறாங்க. முக்கியமான குறைஷி தலைவர்கள். ரசூலுல்லாவுடைய நோக்கம் ஒன்றும் கெட்டதாக இருக்கல்ல. ரசூலுல்லா யோசிக்கிறாங்க, தலைவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் தலைவர்களுக்கு கீழால் இருக்கின்ற மக்கள் தானாகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்னா இவங்க தலைவர்களை கட்டுப்படக்கூடியவர்கள் மக்கள். எனவே தலைவர்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்தா மக்களும் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வாங்க? இஸ்லாத்துக்குள்ள வந்துடுவாங்க என்ற ஒரு பெரிய நோக்கம் ரசூலுல்லாஹ்க்கு இருந்துச்சு. அப்ப குறைஷி தலைவர்களை சந்திக்கிறதுக்கு டைம் எடுக்கிறன்றதே பெரிய விஷயம். விளங்கினா? அவனுக்கு பெரிய விஷயம். இந்த சந்தர்ப்பத்துல கண் பார்வையற்ற ஒரு மனிதர் வந்தால் அதை ரசூலுல்லாஹ் எப்படி பார்த்தாங்கன்னு சொன்னா, இந்த சந்தர்ப்பத்துல தானா வரணும், இந்த சந்தர்ப்பத்துல இவர் இடையூறு விளைவிக்க வேண்டுமா என்று ரசூலுல்லாஹ் இவருடைய வருகையை விரும்பல. அப்ப அதத்தான் அல்லாஹு தாலா கண்டிச்சு இந்த வசனங்களை இறக்கி வைக்கிறார். அப்ப அதுல 4வது வசனமா சொல்றது பாருங்கோ, அவ் யத்தக்கரு ஃபதன்ஃபஅஹு ஸிக்ரா, அல்லது உம்மிடம் அறிவுரை பெற்று உங்களுடைய நல்லுபதேசம் அஸ்ஸிக்ரா நல்லுபதேசம் அவருக்கு பயனளிக்கலாம். ஃபதன்ஃபஅஹு அவருக்கு பயனளிக்கலாம் என்பதை நீங்கள் அறிவீர்களா? அவ்வாறு இருக்க அவரை நீங்கள் ஏன் கடுகடுத்து புறக்கணித்தீர்கள் என்று அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார். சரியா? இப்ப 4 வசனங்களை பார்த்தோம். திரும்ப பாருங்க. அபஸ வதவல்லா, நபி அவர்கள் கடுகடுத்தார்கள், மேலும் புறக்கணித்தார்கள். எதற்காக? அன்ஜாஅஹுல் அமா, அவரிடம் கண் பார்வையற்ற ஒருவர் வந்தமைக்காக. வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா, நபியே அவரை பற்றி உமக்கு என்ன தெரியும்? அவர் தூய்மை பெற்றவராக இருக்கலாம். அவ் யதக்கரு ஃபதன்ஃபஅஹு ஸிக்ரா, அல்லது உம்மிடம் அறிவுரை பெற்று உங்களுடைய நல்லுபதேசம் அவருக்கு பயனளிக்கலாம் என்பதை நீங்கள் அறிவீர்களா? அவ்வாறு இருக்க அவரை நீங்கள் ஏன் கடுகடுத்து புறக்கணித்தீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்கிறார். இப்ப பாருங்க, அடுத்த 3 வசனங்களையும் பாருங்க. அம்மா மனிஸ்தகுனா, அம்மா மனிஸ்தகுனா, அம்மான்ற கருத்து பொறுத்த வரைக்கில் என்ன கருத்து நிக்குது. ஆனா நாங்க மொழிபெயர்க்கிற நேரம் பொறுத்த வரையில் என்றெல்லாம் சொல்றது இல்ல, நேரடியாக மொழிபெயர்ப்போம், பார்த்தா விளங்கும். அம்மாண்ட கருத்து என்னன்னு கேட்டா பொறுத்த மட்டில், பொறுத்த வரைக்கில். மன்னண்டா யார்? இஸ்தகுனா, மன்னண்டா யார்? இஸ்தகுனாண்டா அலட்சியம் செய்தான்,
தேவையற்றிருந்தான் என்ற கருத்துக்கள்ல வரும். அம்மா மனிஸ்தகனா, யார் தேவையற்றிருக்கிறானோ அவனை பொறுத்த மட்டில், அப்படித்தான் வரும். யார் அலட்சியம் செய்கின்றானோ அவனை பொறுத்த மட்டில், அப்படித்தான் நேரடி கருத்துல வரும். ஆனா மொழிபெயர்க்கிற நேரம் அம்மா மனிஸ்தகனா, இவன் அலட்சியம் செய்கின்றானோ, இவன் தேவையற்றிருக்கின்றானோ என்று மொழிபெயர்த்தாலும் ஓகே. யார் அலட்சியம் செய்கின்றானோ, யார் தேவையற்றிருக்கின்றானோ, فأنت له تصدى فأنت له تصدى فأنت. இந்த அம்மா என்ற சொல் அரபு மொழியில இந்த அம்மா என்ற சொல் வந்தால் இந்த ஃப என்ற எழுத்து எல்லா இடங்கள்லையும் வரும் பொதுவாக. சரியா? இப்ப கீழையும் வந்திக்கிற பாருங்க. இந்த இடத்துல அம்மா என்ற சொல் வந்திக்குது. இந்த வா வந்து மேலும் தானே, அது வராது. சரியா? இந்த வா வந்து மேலும். ஓகே, அம்மா ரைட். பொறுத்த மட்டில் இங்க பாருங்க, இந்த இடத்துல ஃப வந்திக்குது. சரியா? ஃபஅன்த அன்ஹு தலஹா அண்டு வந்திக்குது. ஃபஅன்த அன்ஹு தலஹா அண்டு வந்திக்குது. அப்ப அம்மா என்று வந்தால் ஃப என்ற எழுத்து வரும் என்பது அரபு மொழியில் உள்ள ஒரு விஷயம். ஓகே, இப்ப அம்மா மனிஸ்தகனா, யார் அலட்சியம் செய்கின்றானோ, யார் தேவையற்றவனாக இருக்கின்றானோ, எதுல? எங்கட மார்க்கத்தை, எங்கட மார்க்கத்தின் பால் யார் தேவையற்றவனாக இருக்கின்றானோ, அல்லது யார் எம்முடைய மார்க்கத்தை அலட்சியம் செய்கின்றானோ, فأنت له تصدى. அந்த நீங்க, அந்த என்ன கருத்து என்ன? நீங்க. ஒருமையில அந்த என்ற சொல் வந்து நீங்க. நீங்கண்டா இப்ப ரசூலை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றத அந்த லஹு அவனுக்கு, லஹுண்டா அவனுக்கு, நீங்க அவனுக்கு தசத்தா. தசத்தான கருத்து கவனம் செலுத்துற. சரியா? கவனம் செலுத்துகின்றீர். உண்மையில நீக்கிறது எப்படின்னா ததசத்தான்னு தான் நீக்கணும். ததசத்தா. ஆனா அரபு மொழியில குர்ஆன்ல வந்து இருக்கின்ற சில சொற்கள் வந்து அப்படி எல்லா எழுத்துக்களும் வாரதில்லை. ஒரு எழுத்து நீக்கப்பட்டதாக எல்லாம் வரும். உதாரணமாக சூரத்துல் காஃபிரூன்ல நீங்க கடைசியாக படித்த வசனம் என்ன? லக்கும் தீனுக்கும் வலிய தீன். லக்கும் தீனுக்கும் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், வலிய தீன் எனக்கு என்னுடைய மார்க்கம். அங்கனா வலிய தீனி, தீனி வலிய தீனி எனக்கு என்னுடைய மார்க்கம். தீனி அந்த யா அவோட தான் நாங்க மொழிபெயர்க்கிறோம். ஆனா யா வந்து குர்ஆன்ல இருக்காது. வலிய தீன் என்று நிப்பாட்டப்பட்டு இருக்கும். அது போலதான் இந்த இடத்துலயும் தசத்தா என்ற சொல்லல்ல ததசத்தா என்று தான் இருக்குது. ததசத்தா. ஆனா நாங்க தசத்தான்னு தான் குர்ஆன்ல காண்றோம். அப்ப அந்த ஃபஅன்த லஹு தசத்தா, நீங்க அவருக்கு கவனம் செலுத்துறீங்க, நீங்க அவருக்கு அட்டென்ஷனை கொடுக்குறீங்க. யாருக்கு? எங்கட மார்க்கத்தை யாரு அலட்சியம் செய்கின்றாரோ, சரியா? எங்கட மார்க்கத்தின் பால் யார் தேவையற்றவனாக இருக்கின்றானோ அவனுக்கு நீங்க கவனம் செலுத்துறீங்க, அவனுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க, அவனுக்கு நீங்க சிரம் தாழ்த்துறீங்க. அதாவது அதாவது அவனோட முழு கவனத்தையும் நீங்க அவனுக்கு செலுத்துறீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். சரியா? அப்ப இது ஒரு கண்டனமாக சொல்லப்பட்ட விஷயம். தேவை அல்ல, தேவை இல்ல என்று இருக்கிறவங்களுக்கு நீங்க கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்ல என்றதை தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். சரியா? தேவை இல்லை என்று விலகி போறவங்களுக்கு, தேவை இல்லை என்று ஒதுங்கி செல்கின்றவர்களை நீங்க விரட்டி விரட்டி போயிட்டு கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றதான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அம்மா மன் இஸ்தக்னா ஃபஅன்த லஹு தஸத்தா வமா அலைக அல்லா யஸக்கா. சரியா? வமா அலைக அல்லா யஸக்கா. இந்த வாவ் வந்து மேலும், மா அலைக உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. மாண்டா இல்லை, அலைக்க அண்டா உங்கள் மீது. மா அலைக்கண்டா உங்கள் மீது இல்லை. எது இல்லை? குற்றம் இல்லை. சரியா? மா அலைக்க வமா அலைக்க மேலும் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. அல்லா யஸக்கா, அல்லா யஸக்கா. அன் சஹலா இந்த இடத்துல ரெண்டு சொல் இருக்குது. அன் சஹலா ரெண்டு சேர்த்துதான் அல்லாஹ். அல்லா யஸக்கா அவன் பரிசுத்தமானவனாக ஆகவில்லை என்பதற்காக உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. வழங்கினா எவன் எவன் எங்களுடைய மார்க்கத்தை அலட்சியப்படுத்துகின்றானோ அவர் விடயத்தில் நீங்கள் அதிக சிரமத்தை எடுத்துக்கொள்கின்றீர்கள், அவர் விடயத்தில் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்துகின்றீர்கள். இருந்தாலும் வமா அலைக அல்லா யஸக்கா அவன் பரிசுத்தமானவனாக ஆகவில்லை. பரிசுத்தமானவனாக ஆகவில்லை என்பது என்ன? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக அவன் சுத்தமானவனாக ஆகின்றான். சரி, அப்ப அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக
உங்களுடைய வழிகாட்டலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக, அவன் பரிசுத்தமானவனாக ஆகவில்லை என்பதற்காக உங்கள் மீது யாதொரு குற்றமும் இல்லை, உங்கள் மீது யாதொரு குற்றமும் இல்லை என்று அல்லாஹு தாலா ரசூல்லா பார்த்து சொல்றான். அப்ப இப்ப அல்லாஹ் அதை என்ன சொல்ல வாரண்டா, நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, இவ்வளவு சொல்றீங்க, அவன் அதை எடுத்துக்கொள்றான் இல்லையே என்று நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஏண்டா அவன் எடுத்துக்கொள்ளலாட்டு அயிட சுமை, அயிட பாவம் அது அவனே சாரும். உங்களுக்கு உங்களோட பொறுப்பு முடிஞ்சு, உங்களோட கடமை முடிஞ்சு என்ற கருத்துல தான் அல்லாஹ் தஆலா இங்க சொல்ல வாரது. வமா அலைக்க அல்லா யஸக்கா. அவன் பரிசுத்தமானவனாக ஆகாவிட்டால் அதை பற்றி உங்கள் மீது யாதொரு குற்றமும் இல்லை. சரியா? ஓகே. ரைட். இதுனா குற்றம் குற்றம் ஆ? குற்றமில்லைங்கிறது அலைக்கு அங்கக்குள்ள வருமா? அதுக்குள்ள வாரதா? இந்த அலைக்க என்ற சொல்லுக்குள்ளால வாரதுதான் குற்றம். இப்ப இந்த குற்றத்துக்கு இங்க நான் பிரக்கெட் போட்டு இல்ல. உண்மையிலே அலைக்க என்ற சொல்லுக்குள்ளாலேயே இருக்குதா? மா அலைக்க இப்ப வாண்டா மேலும் தானே, மாண்டா இல்லை, அலைக்கண்டா உங்கள் மீது. வமா அலைக்க மேலும் உங்கள் மீது இல்லை, மேலும் உங்கள் மீது இல்லை. ஓகே, மேலும் உங்கள் மீது இல்லை. என்ன இல்லை? குற்றம் இல்லை. என்ன இல்லை? குற்றம் இல்லை. விளங்கினா? அப்ப வமா அலைக்க என்ற அந்த சொல்லுக்குள்ளாலேயே என்ன இருக்குது? குற்றம் இல்லை என்ற கருத்து இருக்குது. வமா அலைக்க அல்லா யஸக்கா. அவன் பரிசுத்தமானாக ஆகாவிட்டால் அதை பற்றி உங்கள் மீது யாதொரு குற்றமும் இல்லை என்று வரும். ஓகே, கிளியரா? ஆம் சார். சரி, ஓகே, ரைட். இப்போ நாங்க அந்த 7 வசனங்களையும் பார்த்துட்டு திருப்ப வருவோம். அபஸ வதவல்லா. அவர் கடுகடுத்தார், மேலும் புறக்கணித்தார். அன்ஜாஅஹுல் அஅமா. ஏன்? கண் பார்வையற்ற ஒரு மனிதர் அவரிடம் வந்தமைக்காக. கண் பார்வையற்ற ஒரு மனிதர் அவரிடம் வந்தமைக்காக. வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா. நபி அவரை பற்றி உமக்கு என்ன தெரியும்? சரியா? அவர் தூய்மை பெற்றவராக இருக்கலாம், தூய்மை அடைந்தவராக இருக்கலாம், தூயவராக இருக்கலாம். அவ் யதக்கரு ஃபதன்ஃபஅஹு திக்ரா. அல்லது உம்மிடம் அறிவுரை பெற்று உங்களுடைய நல்லுபதேசம் அவருக்கு பயனளிக்கலாம் என்பதை நீங்கள் அறிவீர்களா? இப்படி இருக்க நீங்க ஏன் வந்தவரை புறக்கணிச்சீங்க? நீங்க ஏன் வந்தவரை அலட்சியப்படுத்தினீங்க? ஏன் கடுகடுத்தீங்க என்று அல்லாஹ் தஆலா கேட்டுட்டு சொல்றான். அம்மா மனிஸ்தகனா. யார் அல்லது எவன் எமது மார்க்கத்தை அலட்சியம் செய்கின்றானோ, ஃபஅன்த லஹு தஸத்தா. நீங்க அவருக்கு கவனம் செலுத்துறீங்க, நீங்க அவனுக்கு கவனம் செலுத்துறீங்க. வமா அலைக அல்லா யஸக்கா. அவன் சுத்தமாகவில்லை என்பதற்காக, அவன் பரிசுத்தமாகவில்லை என்பதற்காக, அவன் இஸ்லாத்தை ஏற்று தூய்மை பெறவில்லை என்பதற்காக உங்கள் மீது யாதொரு குற்றமும் இல்லை என்று இந்த வசனம் வருது. அடுத்த 3 வசனங்களை பாருங்க. சரியா? வஅம்மா மன் ஜாஅக யஸ்ஆ வஹுவ யக்ஷா ஃபஅன்த அன்ஹு தலஹா. ரைட். வஅம்மா பொறுத்தவரையில். ரைட். வஅம்மா அம்மாண்ட கருத்து பொறுத்த மட்டில் என்று வாரதானே. மன் ஜாஅக யார் உம்மிடம் வந்தாரோ அவரை பொறுத்த மட்டில். மன்னண்டா யார்? நாங்க படிச்சோம். மன்னண்டா கருத்து என்ன? யார்? ஜாஅக உம்மிடம் வந்தார், ஜாஅஹு அவரிடம் வந்தார். இப்ப ஜாஅ என்ற சொல் திரும்ப திரும்ப வந்திருக்குது. ஜாஅ வந்தான், ஜாஅஹு அவனிடம் வந்தான், ஜாஅக உன்னிடம் வந்தார். ஜாஅஹு அவரிடம் வந்தார், ஜாஅக உம்மிடம் வந்தார். ஓகே, அப்ப வஅம்மா மன் ஜாஅக யஸ்ஆ. உம்மிடம் யார் வந்தாரோ, எப்படியானவராக வந்தார்? யஸ்ஆ விரைந்து வந்தார், விரைந்தவராக, விரைந்தவராக, ஓடோடி, ஆசையோடு ஓடோடி விரைந்தவராக உம்மிடம் யார் வந்தாரோ, வஹுவ யக்ஷா முடியல்ல, வஹுவ யக்ஷா அவர் அல்லாஹுக்கு அஞ்சியவராக. மேலும் அவர் இந்த வந்து வாவுல் ஹால். நான் அரபு மொழியை படிப்பிக்கல. ரைட். வாவுக்கு வாவ் மேலும் என்ன கருத்துல வார மாதிரி வாவுக்கு இன்னும் பல கருத்துகள் இருக்குது. சத்தியத்தை குறிப்பதற்காக வரக்கூடிய வாவு இருக்குது. வல் ஆசிர் காலத்து மீது சத்தியமாக, வல்லுஹா முற்பகல் மீது சத்தியமாக, வல் ஃபஜ்ர் அதிகாலை பொழுது மீது சத்தியமாக. வாவ் என்பது சத்தியத்தை குறிப்பதற்காகவும் வரும். அதே போல வாவுல் ஹால் என்று சொல்லி இன்னொரு சட்டம் ஒன்று இருக்குது. அதெல்லாம்
அரபு மொழியில் காணப்படக்கூடிய சட்டங்கள். சரியா? ரைட். அதை பத்தி நாங்க இங்க பேசல. ஓகே. மேலும் அவர் வஹுவ மேலும் அவர் யக்ஷா யக்ஷாண்டா அல்லாஹுக்கு அஞ்சுகிறார். ஹஷ்யத்துல்லாஹ் அல்லாஹ் மீதான அச்சம். யக்ஷா ஹசியன கருத்து பயந்தான். யக்ஷா பயப்படுகிறான். அப்ப யார பயப்படுற? அல்லாஹ்வே பயப்படுகிறார். வஹுவ யக்ஷா மேலும் அவர் தான் அல்லாஹ்வே பயப்படுகிறார். மேலும் அவரு அல்லாஹ்வே பயப்படுகிறார். மேலும் அவர் பயப்படுகிறார். அல்லாஹ் என்ற சொல் தந்து இல்லையா? யக்ஷல்லாஹ் அப்படி இல்லை. அதை நாங்க பிரகட்ல போட்டுக்கொள்ளணும். மேலும் அல்லாஹ்வே அவர் பயப்படுகிறார். இப்ப பாருங்க எப்படி வருமெண்ட. ஓகே. وَأَمَّا مَنْ جَاءَكَ يَسْعَى وَهُوَ يَخْشَى யார் உம்மிடம் விரைந்து வருகிறாரோ வஹுவ யக்ஷா அவர் அல்லாஹ்வுக்கு பயந்தவராகவே வருகிறார். சரியா? முடியல. அல்லது இரண்டையும் சேர்த்து மொழிபெயர்க்கும் மேலும் யார் உம்மிடம் அல்லாஹ்வுக்கு பயந்தவராக விரைந்து வருகிறாரோ فأنت عنه تلهى ரைட். அப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு இந்த அம்மா என்ற சொல் வரக்குள்ள ப என்ற எழுத்து வரும் என்று சொல்லி தந்தேன். அந்த நீங்க அன்ஹு உண்டாகினா அவரை விட்டும் என்ற கருத்தில் எடுக்கும் இயலுமா? பிரச்சனை இல்லை. அன்ஹு அவரை விட்டும் அல்லது அவரை என்று சொல்ல இயலுமேண்டா. சில நேரம் அவரை விட்டும் என்று நாங்கள் மொழிபெயர்த்தா சில நேரம் எங்களை கருத்து சரியாக எடுக்க இயலாமல் போகும். எனவே நாங்கள் அவரை என்றே மொழிபெயர்ப்போம். நீங்க அவரை தலஹா அதாவது புறக்கணிக்கிறீங்க, அலட்சியப்படுத்துறீங்க. விளங்கினா அவளுக்கு? தலஹாண்டா புறக்கணிக்கிறீங்க, அலட்சியப்படுத்துறீங்க. தசத்தாண்டா கவனம் செலுத்துறீங்க, தலஹாண்டா புறக்கணிக்கிறீங்க என்ற கருத்துல வரும். யார் உம்மிடம் அல்லாஹ்வை அஞ்சியவராக விரைந்து வருகிறாரோ, சரியா? அல்லது தனியாக மொழிபெயர்த்தால் யார் உங்களிடம் விரைந்து வருகின்றாரோ அவர் அல்லாஹ்வுக்கு பயப்படுகின்றவர். ஆனாலும் நீங்க அவரை அலட்சியப்படுத்துறீங்க. விளங்கினா? நீங்க அவரை புறக்கணிக்கிறீங்க என்று வரும். சரியா? சார் சார் சொல்லுங்க. எக்ஸாம்ல வாவுண்டு கேட்டா சத்தியம் கொடுக்குறேன் சார், இல்ல மேலும் கொடுக்கலாமா? பொதுவாக நீங்க படிக்கின்ற சூறாக்கள் எல்லாத்துலயும் வாவுல் கசம் சத்தியத்தை குறிக்கின்ற வாவ் எங்கேயும் மாறதில்லை. அதனால பயப்படவே தேவையில்ல. சூரத்துல் ஃபீல்ல இருந்து சூரத்துல் நாஸ் வரங்காட்டியும் வர சூறாக்கள்லையும் சரி, அபஸ, முத்தசிர், மஆரிஜ், இஸ்ராட அந்த 5 வசனங்கள் எங்கேயும் சத்தியத்தை குறிக்கின்ற வாவ் உங்களோட படிக்கின்ற சூறாக்கள்ல வாரதில்லை. எனவே நீங்க மேலும் என்ற கருத்துலையே போகலாம். சரியா? சரி சார். ரைட். ஓகே. ஓகே ரைட். இப்ப நாங்க இந்த கடைசி 3 வசனங்களை பார்த்தோம். விளங்கி இருக்கும். பாருங்க திருப்ப. வஅம்மா மன் ஜாஅக யஸ்ஆ யார் உம்மிடம் விரைந்து வருகின்றாரோ வஹுவ யக்ஷா அவர் அல்லாஹ்வுக்கு அஞ்சியவராக வருகின்றார் அல்லது அல்லாஹ்வை அஞ்சுகின்றார், அல்லாஹ்வுக்கு பயப்படுகின்றார். ஃபஅன்த அன்ஹு தலஹா எனினும் நீங்க அவரை அலட்சியப்படுத்துறீங்க, புறக்கணிக்கிறீங்க என்று அல்லாஹு தாலா ரசூல்லா பார்த்து கண்டனமாக சொல்றான். சரியா? இப்ப நாங்க ஆரம்பத்துல இருந்து பார்ப்போம். ஓகே. இப்படி நாங்க படிப்பிக்கிற நேரமே அவளுக்கு பாடமாக்கலாம் போல இருக்குது. அவ்வளோ லேஸ் பாடமாக்குறது. ரைட். இப்ப அபஸ வதவல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுகடுத்தார்கள். நபி அவர்கள் கடுகடுத்தார்கள். வதவல்லா மேலும் புறக்கணித்தார்கள். ஏன்? எதற்காக? அன்ஜாஅஹுல் அஅமா அவரிடம் கண் பார்வையற்ற ஒரு மனிதர் குருடர் வந்தமைக்காக. வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா நபியே உமக்கு எப்படி தெரியும்? வந்தவர் அந்த கண் பார்வையற்ற அந்த மனிதர் தூய்மை பெற்றவராக இருக்கலாம், தூய்மையானவராக இருக்கலாம். அவ் யதக்கரு ஃபதன்ஃபஅஹு ஸிக்ரா அல்லது உம்மிடம் அறிவுரை பெற்று உங்களுடைய நல்லுபதேசம் அவருக்கு பயனளிக்கலாம் என்பதை நீங்கள் அறிவீர்களா? அதாவது இங்க இந்த 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் இணைத்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. இங்க பாருங்க. வமா யுத்ரீக உமக்கு எப்படி தெரியும்? லஅல்லஹு யஸக்கா
அவர் தூய்மை பெற்றவராக இருக்கலாம் ஒன்று. அவு அல்லது எதக்கரு அவர் அறிவுரை பெற்று அல்லது உணர்வு பெற்று ஃபதன்ஃபஅஹு திக்ரா உங்களுடைய நல்லுபதேசம் அவருக்கு பயனளிக்கலாம். அப்ப ஓடி வந்த அவர் உங்ககிட்ட ஏதாவது சம்திங் இஸ்லாத்தை பற்றி, அல்லாஹ்வை பற்றி, மறுமை நாளை பற்றி படித்து அவரு அதன் மூலமாக பயனடையலாம். எனவே உங்களுக்கு எப்படி தெரியும் அவரை பத்தி, வந்தவரை பத்தி என்று அல்லாஹு தாலா ரசூல்லா பார்த்து கேட்கிறார். சரியா? அம்மா மனிஷகனா யார் அலட்சியப்படுத்துகின்றானோ, யார் எங்கட மார்க்கத்தை அலட்சியம் செய்கின்றானோ, அந்த லஹு தசத்தா நீங்க அவருக்கு தான் என்ன செய்றீங்க, கவனம் செலுத்துறீங்க. உங்களோட கவனத்தை நீங்க அவருக்கு தான் கொடுக்குறீங்க. ஆனா வமா அலைக அல்லா யஸக்கா அவன் பரிசுத்தமானவனாக ஆகாவிட்டால், அவன் சுத்தமானவனாக ஆகாவிட்டால் அதை பற்றி உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. வஅம்மா மன் ஜாஅக யஸ்ஆ யார் தானாக விரும்பி, மனம் விரும்பி உம்மிடம் விரைந்து வருகின்றாரோ, வஹுவ யக்ஷா அவர் அல்லாஹ்வுக்கு அஞ்சியவராக வருகின்றார். ஃபஅன்த அன்ஹு தலஹா இருந்தாலும் எனினும் நீங்க அவரை அலட்சியப்படுத்துறீங்க, அவரை புறக்கணிக்கிறீங்க என்று அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹ் பார்த்து கண்டனமாக சொல்கின்றார். ஓகே, புள்ளைகள் விளங்கின எல்லாருக்கும் 10 வசனங்கள் பார்த்தோம். சார் சவுண்ட் வந்து ஸ்டக் ஆகுறா எல்லாருக்குமா, உங்களுக்கு மட்டுமா மகன்? இல்ல சார், நல்லா விளங்குது சார். ஓகே, விளங்கணும் நான் நினைக்கிறேன். இந்த கனெக்ஷன் நல்லா தான் நிற்குது. ஸ்டக் ஆகுறா இல்லை மத்தாக்களுக்கு? இல்ல சார். இல்லதானே? ஓகே, ரைட். ஓகே, சரி. அப்ப 10 வசனங்களும் கிளியரா படிச்சோம்? கிளியரா? ஓகே, சரி. ஓம் சார். ஓகே, அப்ப நீங்க என்ன செய்யணும்டா படிச்ச 10 வசனங்களையும் பாடமாக்கணும். பழமையாக தொழுகையில வந்து நீங்க சூரத்து ஃபீலோட குரேஷ ஓதுற மாதிரி, ஃபலக்கோட நாச ஓதுற மாதிரி, மாஊன கௌசரோட ஓதுற மாதிரி, சரியா? இப்படி சின்ன சின்ன சூறாக்களை செலக்ட் பண்ணி தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹாக்கு பின்னால் ஓதுற மாதிரி நீங்க இதுக்கு பிறகுக்கு இந்த சூரா அபஸைட ஆரம்ப 10 வசனங்களையும் பாடமாக்கி ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். விளங்கினா? அதுதான் தேவை. ஓகே, சரி. இப்ப இந்த சூறாவுடைய மைய கருத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2 முக்கியமான மைய கருத்து சார். சொல்லுங்கம்மா. இதுல 5வது இருக்குதானே? 5வது வசனமா? 5வது வசனம் சொல்லவா? அலட்சியம் செய்கின்றவர் வந்து காஃபிர்கள். இப்ப காபிர்களை குறிக்கிறதா? நாங்க பின்னுக்காலி பரலப்பட்ட பின்னணியை பார்க்க எஸ் அலட்சியப்படுத்துற வந்து யாருன்னா காபிர்கள். இஸ்லாத்தை இப்ப ரசூலுல்லாஹ் எத்தி வைக்க வேண்டிய தேவை யாருக்கிட்ட இருக்குதுன்னா காபிர்கள். அடுத்த வசனத்துல அவனை வரவேற்பதில் நீங்கள் சிரமத்தை எடுத்துக்கொள்கின்றீர்கள். காபிர்கள் இப்ப யாரெல்லாம் சொல்ற மாதிரி காபிரத் அதாவது யாரெல்லாம் எங்கட மார்க்கத்தை அலட்சியப்படுத்துறாங்களோ அவங்க விஷயத்துல நீங்க கவனம் செலுத்துறது கூட. சரியா? அப்ப தேவையில்லை என்று யாரெல்லாம் எங்கட மார்க்கத்தை அலட்சியப்படுத்துறாங்களோ அவருக்கு தான் நீங்க என்ன செய்றீங்க? அவர் என்பது ஒருவர் அல்ல, ஒருத்தர் அல்ல, பலர் இருக்கிறாங்க. சரியா? அவர்கள் விஷயத்தில் நீங்க என்ன செய்றீங்க? கவனம் செலுத்துறீங்க. ஆனா அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. விளங்கினா? நீங்க எத்தி வைக்கிறீங்க, எத்தி வைக்கிறது உங்களோட கடமை. நீ எத்தி வைக்கிறன்றதுக்காக வேண்டி உங்ககிட்ட வந்து ஒருத்தரை நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க? புறக்கணிச்சுக்கிறீங்க. அப்படிப்பட்ட கண் பார்வை இல்லாத ஒரு மனிதர் ஆசையோட இஸ்லாத்தை படிக்க வேண்டும் என்ற தேவையோட உங்ககிட்ட ஓடோடி வாராரு, அல்லாஹ்வை பயந்து வாராரு. நீங்க அவரை புறக்கணிச்சிட்டு யாரு இஸ்லாம் தேவை இல்லை என்று ஒதுக்குறாங்களோ, யாரு இஸ்லாத்தை அலட்சியப்படுத்துறாங்களோ அவங்களோட விஷயத்துல மட்டும் நீங்க என்ன செய்றீங்க? கவனம் செலுத்துறீங்க என்று அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வை கண்டிக்கிறார். ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு உள்ளத்துல அப்படி ஒரு நோக்கமுண்டே இல்லை. வந்தவரை அலட்சியப்படுத்தணும் என்றோ, வந்தவரை கவனிக்காமல் விடணும் என்றோ அப்படி ஒரு நோக்கமுண்டே இல்லை. அதை நான் ஆரம்பத்துல சொன்னேன். அந்த குறைஷி தலைவர்களை ஒன்று கூட்டுவதே பெரிய பாடு. அவங்கள கூப்பிட்டு, அப்படித்தானே? இப்ப அவங்களுக்கு
நடைமுறை உலகத்தோட தொடர்பு படுத்தி பார்க்குற நேரம் நிறைய விளங்கும். சரியா? ஊரில் இருக்கிற மந்திரிமாரை கூப்பிடுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அப்படித்தானே? அப்ப நாட்டில் உள்ள முக்கியமான பிரமுகர்களை அல்லது அமைச்சர்களை, முக்கியமான பதவிகள் இருக்கிறவங்களை ஒரே நேரத்தில் ஒரே டைம்ல ஒன்று கூட்டுவது என்பது ஒரு பெரிய காரியம். அப்ப அப்படி ஒரு கட்டத்துல வச்சுதான் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க. ரசூலுல்லாஹ்க்கு இது ஒரு பெரிய சிரமமாக மாறிட்டு, ஏண்டா இவர் இந்த டைம்ல வரணும், இன்னொரு டைம்ல வந்திருக்கலாம் அல்லவா என்று அவர் ஃபீல் பண்ற. ஏண்டா கூட இருக்கிறவங்களும் முக்கியமான ஆட்கள் தானே. கூட இருக்கிறவங்களும் யாரு? முக்கியமான ஆட்கள். அப்ப அவங்க யோசிக்கிற, ரசூலுல்லாஹ் இந்த மனுஷனை போய் ஏற்றுக்கொண்டிருக்கிறவங்களை பாருங்களே, இந்த கண் பார்வை இல்லாத ஆட்களும் ஏழைகளும் அடிமைகளும் சிறுவர்களும் தான் இந்த மனுஷனை போய் ஏற்றுக்கொண்டிருக்கிற எந்த ஒரு மனப்பதிவும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா அல்லாஹ்வோட பார்வை வித்தியாசம். அல்லாஹ் சொல்றபடி என்றா, யாரு புறக்கணிக்கிறாங்களோ, யாரு தேவை இல்லைன்னு நினைக்கிறாங்களோ, நீங்க அவங்களோட விஷயத்துல கவனம் செலுத்துறீங்க, அது பிழை, அது கூடாது. நீங்க சொல்லுங்க. ஆனா அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே நேரம் யாரு உங்ககிட்ட விரைந்து வாராங்களோ, அல்லாஹ்வை பேர்ந்தவராக யார் உங்ககிட்ட விரைந்து வாராங்களோ, அவர்ல நீங்க என்ன செய்றீங்க? அலட்சியப்படுத்துறீங்க. ரைட் என்று அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வை கண்டிக்கிறான். சரி, விளங்கினா உங்களுக்கு? விளங்கினா மகள்? நாங்க இந்த அருளப்பட்ட பின்னணியை பார்க்கிற நேரம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக விளங்குமா? சரியா? இப்ப இந்த சூறாவுடைய மைய கருத்து என்னன்னு பார்த்தா, ஒன்று, நேர்வழியை கொடுப்பது அல்லாஹ்வின் கையில் உள்ள ஒரு விடயம். நேர்வழியா ஹிதாயத் நாங்க சொல்றோம் இல்லையா? ரிசாலத், தூது, ஹிதாயத், நேர்வழி. ரைட். அப்ப இந்த ஹிதாயத்தை நேர்வழியா ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுப்பது என்பது அது அல்லாஹ்வோட கையில இருக்கிற விஷயம். அதோட கையில இல்லை. அது பணக்காரனாக இருக்கிறவனுக்கு மட்டும்தான் கிடைக்கும் என்றதும் அல்ல. சரியா? அதிகாரத்தில் உள்ளவனுக்கு மட்டும்தான் கிடைக்கும் என்றதும் அல்ல. நீங்க எவ்வளவுதான் இவங்களோட விஷயத்துல கவனம் எடுத்தாலும் அல்லாஹ் நாடினா தான் என்ன செய்வான்? நேர்வழியை கொடுப்பான். அப்ப நேர்வழியை கொடுப்பது என்பது அல்லாஹ்வின் நாட்டத்தோடு அல்லாஹ்வோட கையில் இருக்கின்ற ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. இரண்டாவது, இறை விசுவாசியை தரத்தில் கீழானவனாக கருதுவது பிழையான விடயம். விளங்கினா? இப்ப வந்தவர் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தும் என்ற சஹாபி, கண் பார்வையற்ற ஒரு மனிதர். இவரு மக்கள் மத்தியில யாருமே கண்டுகொள்ளாத ஒரு மனிதராக இருந்திருப்பார். அதிகாரம் இல்லாத, பணம், சொத்து, சுகங்கள் இல்லாத ஒரு சாதாரண மனிதராக, மக்களால கவனத்தில் கொள்ளப்படாத ஒரு மனிதராக இருந்திருப்பார். ஆனாலும் அவர் அல்லாஹ்வை ரப்பாக, இறைவனாக ஏற்றுக்கொண்ட ஒரு அடியான் என்ற வகையில அவரை தாழ்த்துவது அல்லது கீழானவராக கருதுவது ஒரு பிழையான விடயம் என்ற அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்ட விரும்புகிறான். இந்த ரெண்டையும் எங்களுக்கு மைய கருத்துக்களாக சொல்லலாம். அருளப்பட்ட காலம் மக்கா காலம். அருளப்பட்ட பின்னணியை பாருங்க. இப்ப நான் ஏற்கனவே சொன்னதுதானே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரச்சார பணியை ஆரம்பிக்கிற சந்தர்ப்பத்துல, சரியா? புக்ல இல்ல போல மைய கருத்து புக்ல இருக்கும். என இல்லாமல் போகாத இருக்குதுதானே புக்ல இல்லையா? சரி, அப்ப நோட் பண்ணிக்கொள்ளுங்க. மைய கருத்து உண்டு, நேர்வழியை கொடுப்பது அல்லாஹ்வின் கையில் உள்ள விடயமாகும். சரியா? நேர்வழியை வழங்குவது, ஒருவருக்கு ஹிதாயத்தை நாடுவது அல்லாஹ்வின் கையில் உள்ள விடயமாகும். சரியோ? இரண்டாவது, இறை விசுவாசியை தரத்தில் கீழானவனாக கருதுவது பிழையான விடயம். இறை விசுவாசியை தரத்தில் கீழானவனாக கருதுவது பிழையான விடயம். தரத்தில் கீழானவனாக கருதுவது, ஒரு இறை விசுவாசியை நாங்க ஒரு தரம் தாழ்த்தி பார்க்கிறது ஒரு மோசமான விடயம், பிழையான விடயம்.
சரி, சார் எக்ஸாம்ல கேட்பாளா சார் மைய இன்னும் கருத்து? இன்னும் கேட்டில்ல, இதுவரைக்கும் கேட்டில்ல. மைய கருத்து இன்னும் 2016ஆம் ஆண்டுல இருந்து 2022ஆம் ஆண்டு வரங்காட்டி வந்த இந்த எக்ஸாம்ல வந்து இன்னும் கேட்டில்ல. அபசகி மட்டும் தானே சார்? ஓ, இது அபசைக்கு தான் நான் சொல்றது. சூரா அபசோட மைய கருத்து இல்ல. அந்த அதாவது வளமையாக கேள்விகள் வரதானே ஒவ்வொரு சூறாவில மைய கருத்து இருக்குது. ஆனா மைய கருத்து என்னன்னு இன்னும் எக்ஸாம்ல வந்தில்ல. ஆனா சிலபஸ்ல இருக்கிற ஒரு விஷயம் தானே. வந்தில்லைன்றதுக்காக வராது என்று இந்த பாடத்திலும் இல்லை இல்லையா? கணிதமாக இருக்கலாம், வரலாறாக இருக்கலாம், சயின்ஸா இருக்கலாம். சில பகுதிகள் வராது. வராது என்பதற்காக வேண்டி நாங்க படிக்காமல் விடுறது பிழை. படிச்சு வச்சிருப்போம், வந்தா எழுதுவோம், வரலாட்டி விடுவோம். ஓகே, சரி. அருளப்பட்ட காலம் உங்களுக்கு இதை பார்த்தாலே விளங்கி இருக்கும். மக்கா காலம். அருளப்பட்ட பின்னணிய சரியாக நீங்க விளங்கி கொள்ளணும். இப்ப நாங்க 10ஆம் ஆண்டுலையும் படிச்சோம். அந்த சூறாக்களை வந்து ஆஹ் படிக்கிற சந்தர்ப்பத்தில் அருளப்பட்ட பின்னணியும் நாங்க படிச்சு தந்தோம். நீங்களும் படிச்சிருப்பீங்க. அருளப்பட்ட பின்னணி கட்டாயமாக நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். இருக்கிற மாதிரியே பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பிட்ட சாரம்சத்தை அல்லது குறிப்பிட்ட முக்கியமான விஷயங்களை மட்டும் நீங்க உள்வாங்கி கொண்டு உங்களோட மொழிநடையில அழகா எழுதினா சரியா? ரைட். இப்ப நான் ஏற்கனவே சொன்னது கூட உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குமா இருந்தா அதை வச்சு எழுத மேலும் விளங்கினா. இப்ப உத்பா, சைபா, அபூ ஜஹல் இவங்களோட பேர் இல்லாம எழுத மேலும் முக்கியமான குறைஷி தலைவர்கள் ரசூலுல்லாவோட சந்திச்சு கொண்டிருக்கிற நேரம் வாராங்க. யாரு வாராங்க? அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் வாராங்க. அந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் இவருடைய வருகையை இடைஞ்சலாக கருதினாங்க. எனவே அல்லாஹ் தஆலா கண்டித்தார். இது மிக சுருக்கமாக எழுதுறது. இதை விட ஓரளவு விளக்கமாக எழுத மேலும். இப்ப பாருங்களேன். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரச்சார பணி ஆரம்பிக்கிற நேரம் உத்துபா, ஷைபா, அபூ ஜஹல், உமையத் இப்னு ஹலப், உபை இப்னு ஹலப், சரியா இவங்கெல்லாம் குறைஷி தலைவர்கள். சரியா, செல்வாக்குள்ள குறைஷி தலைவர்கள். இவங்க தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களையும் கூட சித்திரவதை செய்தவர்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை கடுமையாக சித்திரவதை செய்தவர்கள். சரியா, கொலை செய்தவர்கள். வழங்கினா எத்தனையோ வேலை திட்டங்களை போட்டாங்க. ரசூல்லாவை துன்புறுத்தினாங்க. ரசூல்லாவை ஏற்றுக்கொண்டவங்களை சமூகத்தை விட்டும் புறக்கணிச்சாங்க. இப்படி மோசமான செயற்பாடுகள் ஈடுபட்டவங்க தான் இவங்க குறைஷி தலைவர்கள். தலைவர் தானே, எனவே இவங்க என்ன கட்டளை இட்டாலும் செஞ்சுதான் ஆகணும். ஓகே, இப்படிப்பட்ட அதிகாரத்துல இருந்த இந்த தலைவர்களை ரைட் தலைவர்கள் ரசூலுல்லாவை எதிர்த்தாங்க. அதே நேரம் ரசூலுல்லாவுடைய இந்த பிரச்சார பணியையும் கடுமையாக எதிர்த்தாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் ரசூலா நினைக்கிறாங்க என்ன, இந்த செல்வாக்குள்ள இந்த தலைவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இவங்களுக்கு கீழால் இருக்கின்ற சாதாரண பொதுமக்கள் இஸ்லாத்தில் இணைந்து கொள்வதற்கான வாய்ப்பு அதிகம் என்பதை ரசூலுல்லா நினைச்சாங்க. அப்படி நினைச்சு இவங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லி கொடுக்கறதுல ஒரு முன்னுரிமை என்று வழங்கினாங்க. இந்த சந்தர்ப்பத்துல தான் யாரு வாரது? அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாராங்க. அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர் வந்து ஒரு கண் பார்வையற்ற ஒரு மனிதர், ஒரு சஹாபி. இப்ப இவர் எதற்காக ஆசையோட இஸ்லாத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வாராங்க. இந்த சந்தர்ப்பத்துல இவருட வருகைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடைஞ்சலாக கருதினாங்க, விரும்பல. அவருடைய முகம் மாறிச்சு. அதான் கடுகடுத்தார், புறக்கணித்தார் என்று வருதலிய ஆரம்பத்திலேயே. ஏண்டா விரும்பல, இப்பதானா வரணும், இன்னும் கொஞ்சம் லேட்டாகி வந்திருக்கலாம் அல்லவா என்ற எண்ணம் ரசூலுல்லாஹ் உள்ளத்துல ஏற்படுகிறது. இந்த நிலையில தான் ரசூலுல்லாவையே கண்டிச்சு அல்லாஹு தாலா இந்த வசனங்களை இறக்கி வைத்தார். அல்லாஹு தாலா இந்த வசனங்களை இறக்கி வைத்தார். விளங்கினா உங்களுக்கு? இஸ்லாம் எந்த அளவு தூரம் கண் பார்வையற்ற ஒரு மனிதரை கூட சிறப்பாக்கி இருக்குது என்றது விளங்கினா? புள்ளகள்? ஒண்ணு பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன்.
ரைட். என்ன கருத்துல என்றா என்ன புற தேடி அனுப்புறேன் சொல்றேன்னா, அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவங்களோட விஷயத்துல அல்லாஹு தாலா ரசூலுல்லாவை கண்டிக்கிறதானே. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகு அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவங்களை சந்திக்கிற சந்தர்ப்பத்துல யாருடைய விடயத்தில் அல்லாஹு தாலா என்னை கண்டித்தானோ அவருடைய வருகை நல்வரவாகட்டும் என்ற கருத்துப்பட ரசூலுல்லா அப்துல்லாஹ் இப்னு மக்தூம் ரலியல்லாஹு அவங்கள வரவேற்பாங்களாம். அதை நான் கூற்று தேடிதான் காணல, நான் அவளும் பிறகு சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். அப்ப இந்த அருளப்பட்ட பின்னணியோடு தான் நாங்கள் அந்த குறிப்பிட்ட வசனங்களை சரியான முறையில விளங்கிக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். ரைட். அடுத்த எங்கட முக்கியமான இன்னும் ஒரு பகுதி வாரம் அதான் இலக்கிய நயம். சரியா? இந்த சூறாக்களை பொறுத்தளவுல இந்த சூறாவில் இந்த 10 வசனங்களையும் பொறுத்த மட்டில இலக்கிய நயம் நிறைய சொல்லலாம். சொல்லுங்க வாக்கு. முதலாவது இலக்கிய நயம் என்ன? தவல்லா, அஅமா, யஸக்கா, திக்ரா, இஸ்தக்னா, தஸத்தா, யஸக்கா, யஸ்ஆ, யக்ஷா, தல. ஓகே. ஒண்ணு நெடிலோசையில முடிவடைகிறது. ஒத்தோசை கொண்ட சொற்கள் கையால பட்டிக்கிற. தஸத்தா, தவல்லா. சரியா? யஸ்ஆ, யக்ஷா. வெரி குட். வேற நெடிலோசையில முடிவடைகிறது இல்லையா? வேற என்ன? நெடிலோசையில முடிவடைகிறது. வேற? ரைட், வெரி குட். சொற்களை கொண்டுள்ளது. ஆமா, ஒரே சொல் மீண்டும் மீண்டும் ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வந்திருக்கிற. உதாரணமாக எஸ்ஸக்கா, எஸ்ஸக்கான்னு 2 முறை வந்திருக்கிற. ஃபஅந்த, ஃபஅந்தன்னு 2 முறை வந்திருக்குது. இதுல அம்மா, மன் விளங்கினா? ரைட். வேற? இறுதியில நீண்ட சொற்களா முடிவடையுது. ரைட். இறுதியில நெடிலோசையில முடிவடைகிறது. சரியா? நெடிலோசையில முடிவடைகிறது. அதாவது நீங்க யாரோ சொன்ன மாதிரி இப்ப கடைசிக்கு வந்து இல்லத்துடைய யா, இந்த யாவுக்கு நாங்க சொல்றது என்னையா? இல்லத்துடைய யான்னு சொல்றோம் இல்லையா? அப்படி வார நேரம் நாங்க நெடிலோசையில தான் நாங்க உச்சரிக்கணும். தவல்லா, அஅமா, யஸக்கா. ரைட். ஓகே. அடுத்து ஒரே சொல்லில இருந்து பிரிந்து வந்த சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிற. உதாரணமாக இந்த யஸக்கரு என்ற சொல் வந்து சரியா? யஸக்கரு. ஓகே. யஸக்கரு, யஸக்கரு. யஸக்கரு என்ற சொல்லும் அத்திக்ரா என்ற சொல்லும் மூலச்சொல் தால் காஃப் ரா. அந்த மூலச்சொல் உண்டு. அந்த மூலச்சொல் 3 எழுத்துக்கள் இருந்து பிரிந்து வந்த சொற்கள் தான் யஸக்கரு என்ற சொல்லும் திக்ரா என்ற சொல்லும். இப்போ நான் அப்படி சொன்னா ஒரு விலை கொள்ளணுமா? நாங்கள் சூரத்துல் காஃபிரூன்ல தெளிவா படிச்சுக்கிறோம். ஆனா அபுது, தஅபுதுன், ஆபிதுன், அபத்தும். சரியா? அப்ப அதெல்லாமே வந்து அபத என்ற மூலச்சொலிந்து பிரிந்து வந்திருக்கிற மாதிரி யஸக்கரு என்ற சொல்லும் திக்ரா என்ற சொல்லும் ஒரே மூலச்சொலிருந்து பிரிந்து வந்த சொற்கள் என்றதையும் எழுதலாம். சரி, இப்படி நிறைய எழுதலாமா? மாஷா அல்லாஹ், நிறைய எழுதலாம். இப்போ நாங்க சும்மா பார்ப்போமே. இதன் வாக்கியங்கள் 2-3 சொற்களை கொண்டமைந்த ஓசைநயம் மிக்க வசனங்களை கொண்டமைந்துள்ளன. சரியா? அல்லது இந்த வசனங்கள் போட்டாலும் சரியா? இந்த வசனங்கள். ஓகே. இதன் வாக்கியங்கள் தேவையில்லை, இப்படி போடுவோமே. இந்த வசனங்கள் சரியா 2-3 சொற்களை கொண்டமைந்த ஓசைநயமிக்கதாக காணப்படுகின்றன. இப்படி போட்டாலும் சரி, ஓசைநயமிக்கதாக காணப்படுகின்றன. அடுத்தது ஒவ்வொரு வசனமும் நெடிலோசையில் முடிவடைந்திருப்பது ஓசைநயத்துக்கு அழகு சேர்ப்பதாக அமைந்துள்ளது. சரியா? நாங்க இப்ப அபஸ வதவல்லா, அன்ஜாஹுல் அஅமா அப்படி நெடிலோசையில தான் முடிவடைகிறது. அடுத்த பாருங்கோ, சம அளவிலான சொற்களை கொண்டதாக சில வசனங்கள் காணப்படுகின்றன. அப்ப நீங்க எல்லா வசனங்களையும் எண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா, சொற்கள் எண்ணி பார்த்தா சில நேரம் 2 வந்தது இருக்குது, சில நேரம் 2 விட அதிகமான வந்ததும் இருக்குது. எனவேதான் இப்ப நாங்க உதாரணமாக அபஸ வதவல்லா 2, வஹுவ யக்ஷா 2 உதாரணமாக. அம்மா மனிஸ்ஸக்னா 3, ஃபஅந்தலஹு தஸத்தா 3, ஃபஅன்தன்ஹு தலஹா 3, அன்ஜாஹுல் அஅமா 3 கிட்டத்தட்டையா அன்னளவாக. அப்ப வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா அது 3 விட கூட. அவ் யஸக்கரு ஃபதன்ஃபஅஹு திக்ரா 3 விட கூட.
அம்மா அலைக்க அல்லா இசக்கா 3 விடை கூட, அம்மா மஞ்சா கேசா 3 விட கூட, அதாவது 4 இக்கரமா இருக்குது. எனவே தான் நாங்க அந்த எப்படி சொல்லிக்கிறோம்டா, சம அளவிலான சொற்களை கொண்டதாக சில வசனங்கள் காணப்படுகின்றன. அதாவது 2 சொற்களை கொண்ட வசனங்களும் இருக்குது, 3 சொற்களை கொண்ட வசனங்களும் இருக்குது, 4 சொற்களை கொண்ட வசனங்களும் இருக்குது. ரைட், ஓகே. அடுத்த பாருங்கோ, நான் இப்ப சொன்னேன், ஒரே சொல்லில் இருந்து பிரிந்து வந்த சொற்கள் இடம்பெற்றுள்ளன. உதாரணமாக யதக்கரு அத்திக்ரா, இந்த சொற்கள் வந்து தக்கர த சரியா, இந்த 3 எழுத்துக்கள் இருந்து பிரிந்து வந்த சொற்கள் தான் இந்த எல்லா சொற்களும். சரியா, நான் தெளிவாக சொல்லி தந்திருக்கிறேன். ஓகே. அடுத்த சில சொற்கள் மீண்டும் மீண்டும் இடம்பெற்றிருப்பது ஓசைனத்துக்கு அழகு சேர்க்கின்றன. அந்த இஸ்ஸக்கா ஒத்த ஓசை கொண்ட சொற்கள் தவல்லா, தசத்தா, தலஹா, அதே போல யக்ஷா போன்ற சொற்கள். அதே போல சொற்பிரயோகங்கள், இந்த சூறாவில் காணப்படக்கூடிய சொற்பிரயோகங்களும் சூறாவுடைய வாக்கியங்களுடைய அமைப்பும் உள்ளத்தில் தாக்கம் ஏற்படுத்தும் விதமாக காணப்படுகின்ற. கடுகடுத்தார், புறக்கணித்தார், இப்படி ஆரம்பிக்கிற நேரமே அது உள்ளத்துல என்ன செய்யுது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. என்னடா இது, ரசூலுல்லாஹ் பார்த்து இப்படி கண்டிக்கிற, இப்படி ஒரு வசனம் வந்திருக்குது என்று ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது. அதே போல இந்த வசனங்களை காணப்படக்கூடிய சொற்களும் அவற்றின் பிரயோகமும் அல்லாஹ்வின் கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்துகின்றன. அதான் நாங்கள் சொன்னோம். அதே போல மனதமிட இலகுவான சிறிய வசனங்களாக காணப்படுகின்றன. சரியா, அப்போ அவளுக்கு நிறைய எழுதலாமா, விலகினா அவளுக்கு நிறைய எழுதலாம். குறைந்தபட்சம் எக்ஸாம்ல 4 இலக்கியமாவது எழுதப்பட்டிருக்க வேண்டும். கிளியரா புள்ளகள்? ஓகே, சரி, ரைட். படிப்பினைகளும் கூட நிறையவே இருக்குது. நான் சொல்லிட்டு போற நேரம் உங்களை பார்த்துட்டு போகலாமா, வேணுமெண்டா நீங்க ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு கொள்ளுங்க. எல்லா படிப்பினைகளும் உங்களோட புத்தகத்துல இருக்காத, எனவே நீங்க ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு கொண்டு பிறகு நீங்க வேணுமெண்டா நோட் பண்ணி கொள்ளுங்க, உங்களுக்கு லேசா இருக்கும். ஒன்று, இறைவனை அஞ்சி நடப்பவர்களை புறக்கணிக்கவோ அலட்சியப்படுத்தவோ கூடாது. இப்ப எங்களோட சமூகத்துல பள்ளிக்கு போறவங்களை கணக்கெடுக்கிறது இல்லை. பள்ளிக்கு போறவங்க சாதாரண மக்களாக பார்க்கப்படுற, அதாவது பள்ளியோட மிச்சம் நெருக்கமான தொடர்பை வச்சுக்கிறவங்க, தொழுகிறவங்க, சரியா, இவங்களோட விஷயத்துல எங்களோட பார்வை சரி வித்தியாசம். அப்படி இருக்கக்கூடாது. விளங்கினா அவளுக்கு சமூகத்தின் பார்வை வந்து பணம் இருக்கின்றவர்களைத்தான் அல்லது அதிகாரம் இருக்கின்றவர்களைத்தான் அவங்கள மரியாதை கொடுக்கணும், அவங்கள கண்ணியப்படுத்தணும் என்ற பார்வை வந்திருக்குது. இது பில. அப்ப அல்லாஹ்வை அஞ்சி நடப்பவர்களை புறக்கணிக்கவோ அலட்சியப்படுத்தவோ கூடாது. மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள் என்ற கோட்பாடு இங்கு முன்வைக்கப்பட்டுள்ளது. கண் பார்வை உள்ளவராக இருந்தாலும் சரி, கண் பார்வையற்றவராக இருந்தாலும் சரி, முதலாளியாக இருந்தாலும் சரி, தொழிலாளியாக இருந்தாலும் சரி, ஆசிரியராக இருந்தாலும் சரி, மாணவனாக இருந்தாலும் சரி, வெள்ளையனாக இருந்தாலும் சரி, கருப்பனாக இருந்தாலும் சரி, அரபியாக இருந்தாலும் சரி, அரபி அல்லாத அஜமியாக இருந்தாலும் சரி, அனைவரும் அல்லாஹ்வின் பார்வையில் சமமானவர்கள். இவர்கள் மிக சிறப்பானவர்கள் யாரு? அல்லாஹ்வை ஏற்று அவனுக்கு அஞ்சு நடப்பவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு மிக கண்ணியமானவர்கள். இஸ்லாத்தை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் உள்ளவர்கள் மீது அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். சரியா, இப்ப இஸ்லாத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வின் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் அவர் வந்தார். அவர் ரசூலுல்லாஹ் அலட்சியப்படுத்தினாங்க. அப்படி இல்லாம இதுகளுக்கு ஒரு படிப்பினை இருக்குதுன்னா, இஸ்லாத்தை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் உள்ளவர்கள் மீது நாங்க என்ன செய்யணும்? கவனம் செலுத்த வேண்டும். அதே போல பாகுபாடின்றி சகலருக்கும் நாங்க அழைப்பு பணி செய்வது அவசியமாகும். தாவாண்ட அழைப்பு பணி, இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறது, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறது. சரியா, எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கணும். தரத்தில் குறைவாக இருந்தாலும் இறையச்சம் உள்ளவர்களை இறைவனிடத்தில் கண்ணியமானவர்கள். அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உண்மையிலேயே கண் பார்வையற்ற ஒரு மனிதர் என்ற படியால சமூகத்துல புறக்கணிக்கப்படுற ஒரு நிலையில தான் இருந்திருக்கிறார். அப்படியாக இருந்தாலும் அவரிடம் காணப்பட்ட வஹுவயக்ஷா, அந்த இறையச்சத்தின் காரணமாக அவர் இறைவனிடம் கண்ணியமானவராக கருதப்படுகின்றார். அதே போல உடல் குறைபாடுகளை கொண்டு யாரையும் மதிப்பிடாமல் இருக்க வேண்டும். சமூக மட்டத்தில் எவரையும் தரக்குறைவாக மதிப்பிடாமல் இருக்க வேண்டும். இஸ்லாத்தை தேடி படிப்பதன் அவசியம் உணர்த்தப்படுகின்றது. இஸ்லாத்தை தேடி படிக்கணும். கண் பார்வையற்றவராக இருந்தும் கூட அவர் என்ன செய்யறாரு? இஸ்லாத்தை படிச்சு கொள்ளணும் என்ற ஆசையோட ஓடி வாராரு ரசூலுல்லாஹ் கிட்ட. இன்றைக்கு
அப்படி இல்லை, இஸ்லாத்தை தாராளமாக படிக்கிறதுக்கான சந்தர்ப்ப வாய்ப்பு இருந்தும் கூட எங்களுக்கு இதெல்லாம் வேணாம் என்று சொல்லி இதெல்லாத்தையும் விட்டுட்டு வேற பகுதிகளை நோக்கி போற விஷயங்களை நாங்க பார்க்கலாம். ரைட். அடுத்தது வமா அலைக்க அல்லா எஸ்ஸக்கா, அந்த வசனத்தை வச்சு, அதாவது வமா அலைக்க உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை, அல்லா எஸ்ஸக்கா அவங்க பரிசுத்தமானவர்களாக ஆகவில்லை என்பதற்காக, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை என்ற வசனத்துக்கூடாக ஒரு படிப்பில் சொல்லலாம், ஒருவர் மற்றவர்களது பாவச்சுமைகளை சுமக்க மாட்டார்கள் என்று சொல்லலாம். சரியா? அடுத்த பாருங்கோ, பிரச்சார பணியின் அவசியம் குறித்து வலியுறுத்தப்பட்டுள்ளது. நேர்வழி யாருக்கு கிட்டும் என்பதை அல்லாஹ் ஒருவனே அறிவான். சரியா? ரைட். கடைசியாக உள்ள பாயிண்ட பாருங்கோ, இதோட புத்தகத்திலும் இருக்கும் பாருங்கோ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாவத் செய்வதற்கான, அழைப்பு விடுப்பதற்கான, அல்லாஹ்வின் பக்கம் பிரச்சாரம் செய்வதற்கான ஒரு சிறந்த வழிமுறை ஒன்றுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் கண் இழந்தவரிடம் கவனம் செலுத்தாம குறைஷி தலைவர்கள்ல கவனம் செலுத்தியதற்கான முக்கியமான காரணங்கள் என்னென்றா, அவருடைய வாய்மையான உணர்வு. அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல, அதிகாரத்தில் இருப்பவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவங்களுக்கு கீழாளிக்கிறவங்க இஸ்லாத்துக்குள்ள தாமாகவே வந்துடுவாங்க. ஏண்டா அதிகாரத்தில் இருக்கிறவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாட்டி கீழ் இருக்கிறவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள பயப்படுவாங்க. ஏன்? இவங்க துன்புறுத்துவாங்களோ, சித்திரவதை செய்வாங்களோ, அடிப்பாங்களோ, உதைப்பாங்களோ என்ற பயத்தின் காரணமாக அவங்க கூட இஸ்லாத்தை வரமாட்டாங்க. எனவே தலைவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற அந்த வாய்மையான உணர்வு. சரியா? இது ஒரு விஷயம். இரண்டாவது, சத்திய இஸ்லாத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்ற அந்த ஆசை, ஆர்வம். விளங்கினா? அது ரசூல்லா கிட்ட காணப்பட்ட ஒரு விஷயம். அடுத்தது, ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு நாளும் உயர் குலத்தவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், சாதாரண மக்களை இழிவுபடுத்த வேண்டும் என்ற அந்த நோக்கம் இருக்கல்ல. உயர் குலத்தார்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அல்லது சாதாரண மக்களை இழிவுபடுத்த வேண்டும் என்ற அந்த நோக்கம் ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு போதும் இருந்ததில்லை. சரியா? அப்ப அப்ப அதையும் நீங்க பாருங்க. விளங்கினா? ஒன்று வாய்மையான உணர்வு, இரண்டாவது இஸ்லாத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்ற அந்த ஆசை, மூன்றாவது ரசூலுல்லாஹ் கிட்ட உயர் குலத்தாரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதோ சாதாரண மக்களை இழிவுபடுத்த வேண்டும் என்பதோ இருக்கல்ல. அப்படி இருந்தும் கூட சரியா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல விரும்புகிறான். என்ன செய்தி பாருங்க. இஸ்லாமிய அழைப்பு பணிக்கு இது சரியான முறை அல்ல. இஸ்லாமிய அழைப்பு பணிக்கு இது சரியான முறை அல்ல. ரைட். இந்த அழைப்பு பணியை பொறுத்த மட்டில யாருக்கிட்ட சத்தியத்தை இயக்கும் பண்பு இருக்குமோ சரியா, அவர்கள் விடயத்துலதான் நீங்க என்ன செய்ய வேண்டும்? சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். சரியா? யாரு அலட்சியப்படுத்துறாங்களோ, யாரு தேவை இல்லைன்னு நினைக்கிறாங்களோ, யாரு பெருமை கொள்றாங்களோ அவங்களுக்கு நீங்க மனக்கெட்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு நீங்க அழைப்பு விடுக்கிறன்றது இந்த அழைப்பு பணியிட அந்தஸ்துக்கு ஏற்றதல்ல. நீங்க அழைக்கிற இந்த பணி இருக்கிற இல்லையா, நீங்க மேற்கொள்கின்ற இந்த பணி இருக்கிற இல்லையா, இது ஒரு மகத்தான பணி, உன்னதமான பணி, கண்ணியமான பணி, அல்லாஹ்வின் பார்வையில் மிக சிறந்த பணி. இந்த பணிக்கு பொருத்தமானது அல்ல. யாரு தேவையில்லைன்னு ஒதுங்கி செல்றாங்களோ அவங்களோட பின்னுக்காலேயே நீங்க போறது. சொல்லுங்க, சொல்லிட்டு அவங்க ஏற்றுக்கொள்ளலாட்டி விட்டுடுங்க, சொல்லிட்டு அவங்க ஏற்றுக்கொள்ளலாட்டி விட்டுடுங்க என்ற கருத்துலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு பாடத்தை உணர்த்த விரும்புறார். எனவேதான் அந்த வசனங்களை அல்லாஹு தாலா இறக்கி வைத்தார். உங்களோட புத்தகத்துல இந்த பாயிண்ட் இருக்குது, நீங்க கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. ஓகே. அடுத்ததாக இந்த சூறாவில் காணப்படக்கூடிய தஜ்வீஸ் சட்டங்கள், குறிப்பாக இஹ்ஃபாவுடைய சட்டம் இருக்குது, அதே போல இல்ஹாருடைய சட்டம் இருக்குது. இஹ்ஃபான்னு வரக்கொள்ள உங்களுக்கு தெரியும், சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னுக்கால இஹ்ஃபாவுடைய எழுத்து ஜீம் வந்திருப்பதன் காரணமாக நாங்கள் மறைத்து ராகம் எடுத்து ஓத வேண்டும். உதாரணமாக அதே போல அப்ப நாங்க இந்த இடத்துல எப்படி ஓதணும்? மறைத்து ராகம் எடுத்து ஓதணும். நான் வேகமா சொல்லிட்டு போறேன். இல்ஹார் வெளிப்படுத்துவத வேண்டும்.
சுக்கூன் செய்யப்பட்ட நூனு பின்னுக்கால ஹா வந்திருக்குது, இல்ஹாருடைய எழுத்து ஹா. அப்ப அன்ஹு ராகமின்றி வெளிப்படுத்தி ஓத வேண்டும். அதே போல ராவை மெல்லினமாக ஓதுகின்ற ஒரு வசனம் ஒன்று இருக்குது, யுத்ரீக யுத்ரீக. அதே போல ராவை வல்லினமாக ஓதுகின்ற ஒரு சொல்லும் இருக்குது, திக்ரா ரா திக்ரா. அடுத்து மீமுக்கு சத்து செய்யப்பட்டு வந்திருப்பதன் காரணமாக நாங்க ராகம் எடுத்து ஓத வேண்டும். அம்மா. சரி, ஓகே ரைட். இப்ப கடைசியா பாருங்க, நீங்க பொருளை உள்வாங்கிக் கொள்ளலுமான்னு பாருங்க. ரைட், நான் ஓதுறேன், ஓதுறத்தோட முடிச்சு கொள்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அபஸ வ தவல்லா அன் ஜாஅஹுல் அ'மா வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா أو يذكر فتنفعه الذكرى أما من استغنى فأنت له تصدى وما عليك ألا يزكى وأما من جاءك يسعى وهو يخشى فأنت عنه تلهى. சதகல்லாஹுல் அலீம். ஓகே, நாங்க படிச்ச இந்த சூரா கிளியரா விளங்கினா எல்லாருக்கும்? ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். முடியுமான வரைக்கும் இந்த சூறாவில் உள்ள இந்த வசனங்களை கண்டிப்பாக பாடமாக்க ட்ரை பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். ஹைர். சுப்ஹானல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஜஸாகுமுல்லாஹ் ஹைர். பாரக்கல்லாஹ். ஓகே, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம்.